Ram Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Krishna Krishna Hare Ramanujadaya Patram Jnana Vairagya-bhushanam Srimad-Venkatanathayam Vande Vedanta-Desiram Lakshminatha-samayambham Nadayamuna-madhyamam Asmadacharya-paryantam Vande Guru Paramparam Yo Nityamatsuramaham Bhujayugmarusma Yamohadashvatitaram Pranayamim Asmadguror Bhagavadosya Dayaika Sindho Ramanujasya Sharanam Pradhatye Bodham Sharatkamadavyapattanagat Shri Bhakti Sara Kulasekara Yogi Vahan Bhaktandrirenu Parakalayatindramutram Srimad-Parangusamunim Pranadosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarvabhava Pranasanam கூட்டிலிருந்து கிளி எப்பொழுதும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும் ஊட்டக் கொடாது செருப்பனாகி உலகளந்தான் என்று உயரக்கூம் நாட்டில் தலைப்பை எய்தி நன்மை அடையாதே சொல்ற நாட்டில் தலைப்பை எய்தி நீங்கள் நன்மை அடையாதே
தூத்து நன் மாடங்கள் சூழத் தூன்றும் சுவராபதிக்கு என்னை வைத்திடுமின். மோட்சத்வாரம், மோட்சத்துடைய வாசல் திருத்வாரத்தை. கல்யாண நாராயணன் நாச்சியார் ஆண்டாள் மயங்கும்படியான துவாரகான ஆண்டாள் கிளிய வளர்த்தாளம். சமயத்தை பார்த்தோம்னா பகவத் பக்தர்கள் கூட இந்த மாதிரி பட்சிகளை வளர்க்கறது ஒரு விஷயம் வச்சுருக்க, வழக்கம் வச்சுருக்க. மீரா கூட பட்சிகளை வளர்த்து ராதே கிருஷ்ணா போலோ அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு கிளியா வாழ்ந்தா கூட ஜன்மா சாப்பல்யமா. கையில நெல்லு தானியம்லாம் வச்சுக்கிறாளாம் மீரா. இந்த பட்சிகள்லாம் வந்து கொடுத்தான், ஓடி வரதான். மீரா பக்கம் வந்து கிளவில கிளவில கிளவிலன்னு கத்துறதான். தோல் மேல உட்கார்ந்து, தலை மேல உட்கார்ந்து, கை மேல உட்கார்ந்து, அவன் முகத்தை பார்க்கறது, கிளி ஒன்று கீழே கத்துறது, கையை பார்க்கறது. அவளுக்கு புரியாத மாதிரி பாஷையில பேசுறது. மீரா சிரிக்கிறாளாம், என்ன தானியம் வேணுமோ? ஆமா ஆமா, அதே ஆடுறது. அப்ப ராதே கிருஷ்ணா போல் அப்படின்னு யாருமே கிளியால உடனே ராதே கிருஷ்ணா சொல்லிட்டு வந்தாங்க. அகம்பாவத்தே ராதே கிருஷ்ணா போல்னு சொன்ன உடனே அந்த கிளி ராதே கிருஷ்ணா அப்படின்னு கத்திருக்கு. உடனே கையை திறக்கிற ஆளாம், அது வந்து தானியத்தை சாப்பிடாது. அந்த மாதிரி ஆண்டாள் ஒரு கிளியை வளர்த்தாளாம். அதுக்கு அப்பப்ப தானியம் கொடுத்து கொடுத்து கோவிந்தா 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 சொல்லுங்க. உடனே அதுவும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ற. சமயத்துல மனுஷா கிளிய வளர்க்கிற, அதையும் கெடுக்கிற. நிஜமாவே அதையும் பார்த்துருக்கேன் பிரத்யட்சமா. ஒரு இடத்துல ஒரு ஆத்துல கிளி, அதாத்துல எங்கேயோ மரத்தை வைக்கும் பொழுது ஒரு கிளி விழுந்தது. கிளி குஞ்சு சரி எங்கேயும் விட வேண்டாம் வளர்த்துட்டு. கொஞ்ச நாள் அதுக்கு தேவை சொல்லி கொடுத்தா. என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தா? பூசை எவிட இப்படி. அதுக்கு போய் சொல்லி தருவாளா? பூனை எங்கேன்னு கிளி கிளிக்கு ஆகவே ஆகாது. அதுக்கு போய் இதை சொல்லிட்டு அதையே சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அது ஜன்மா எந்த சாதகமாகும். கிளியா மாட்டினாலும் பக்தா கையில மாற்றும். இந்த மாதிரி சம்சார இடத்துல மாற்றப்படாது. அதுக்கு எது ஆகாதோ, அதுக்கு எது விரோதியோ, அது எங்க எவ்வளோ எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லி கொடுக்க உடனே அதையே சொல்லிட்டு சொல்லிட்டு பாவம் ஆகாரம் சாப்பிட்டு கண்ணு இருக்க பாவத்துக்கு அழுதுட்டு வந்துடும். ஏன்னா பாத்திரம் தெரிஞ்சதுனால. ஆனா ஆண்டாள் வளர்த்த கிளி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லு. கூட்டிலிருந்து கிளி எப்பொழுதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும். அதே கிரகத்தில் இருக்கும்போது இன்னும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சமயத்துல பார்த்தோம்னா நமக்கு ஏதான ஹிருதயத்தோடு வருத்தம் இருக்கும், இல்லாட்டி ஏதானும் நஷ்டப்பட்டிருக்கும். பரவாயில்ல, சமாதானம் சொல்ல மாட்டோம். நஷ்டப்பட்டுட்டியா? சோ இப்படி துக்கம் வந்து இருக்கா? சோ பாரு, நீங்க எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்த. கஷ்டத்திலேருந்து நம்ம மனசை மீட்டு சுகம் கொடுக்கறதுக்காக வந்து பேச வேண்டிய இருக்கிற துக்கத்தை நல்லா கலரி விட்டுட்டு போயிடும். எந்த பொண்ணு வேலை பார்க்கறதுக்காக தான் எல்லாரும் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே புண்ணா இருக்கு, அதை வந்து மறந்து போது ரணத்தை ஆத்துவாங்க. அதை விட்டு இப்படி ஆயிடுச்சு, இவ்வளவு கஷ்டப்படுறியே இல்லையே சொல்லி 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 இந்த ரணத்தை அதிகப்படுத்தும்படியான ஒரு கூட்டம். அந்த மாதிரி இந்த ஆண்டாள் துக்கத்துல இருக்காள். விரகம், கிருஷ்ண விரகம், பெரிய கஷ்டம், பெரிய சுகம், சொல்ல முடியாத ஒரு சுகம், சொல்ல முடியாத ஒரு வருத்தம். யாருக்கும் இந்நோய் அறியலாகாது, யாருக்கும் புரியாது. இந்த நோய் வர்றதே கஷ்டம், வராது. மற்ற நோயெல்லாம் அந்த பிராரம்பத்தினால வர நோயாச்சு. இந்த நோய் குரு கிருப்பை இருந்தா தான் வரும். விரகம்ச ஒரு வியாதி. ஒருத்தருக்கு குரு கிருப்பை இருக்குன்னு எப்படி தெரியும்னா அவளுடைய விரகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். வேற ஒண்ணும் இன்னும் பகவான பார்க்கலையே, பகவான் நாமசங்கீர்த்தனம் ஒழுங்கா வரலையே, கதறி கதறி அழலாம அவளுக்கு குரு கிருப்பை இருக்கு. நான் பகவான பார்த்துட்டேன், எனக்கு பகவான் என்ன தெரியுமா, எனக்கு யோசனை பண்ணணும். என்னடா அது அப்படின்னு யோசனை பண்ணேன். நான் பகவான் இன்னும் பார்க்கல, இன்னும் நிறைய அனுபவிக்கலையே, ஜென்மா வீணா பண்ணிட்டு இருக்கேன், கதறி கதறி அழுதுண்டே இருக்கானா. நிஜமாவே அவளுக்கு குருக்கிருபை வந்துடுத்து, விரக வேதனை இருக்கு, விரக வியாதி இருக்கு. சத்தியமா அவ பகவான் அனுபவிக்கிறான்றது நிரூபணம். ஏன்னா அனுபவிக்கிறதுனால இன்னும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான். அனுபவிக்கவே இல்லை இவ்வளவுதான் போயிடுவேன். ஒரு வஸ்து நல்லா அனுபவிச்சா இன்னும் 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 ஆழம் போகணும்னு ஆசைப்படுறது மனுஷ சுபாவம். அந்த மாதிரி இந்த விரகம் மரணம், இந்த வியாதி ஒரு நிமிஷம் வந்ததுன்னா ஒரே ஒரு நிமிஷம்
இந்த விரகத்துல வாழ்ந்துட்டேன்னா அதுக்கப்புறம் வேற எதுவும் அப்படி கட்சி இவ்வளவு கேவலமா வாழ்ந்துட்டு இருக்கோமே. சரியா சொல்லிட்டோம்னா இந்த விரகத்துல இருந்தது திரும்ப இந்த உலகத்தோடைய சாதாரண நிலைமைக்கு வந்ததுன்னா சாக்கடையிலையோ மலத்திலேயோ நெழுகிற புழு மாதிரி இருக்கு. சத்தியமா அவ்வளவுதான் சொல்லுங்க. அத்தனை வசதி இருக்கு, அத்தனை வசதி. அதுலேருந்து இறங்கி இந்த லௌகீகமான விஷயம் லௌகீகமான உலகத்தை வாழ்ந்தோம்னா சாக்கடையில நெழுகிற புழுவுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம். அவ்வளவுதான். நாக்கு பூச்சிக்கும் நமக்கு வித்தியாசம். இதை விட கேவலமா சொல்ல முடியாது. அவ்வளவு வசதி விரகம். அந்த விரக வேதனை தன் மனஸ்காவாதாலாவாக தத் விசேஷாவா ததாத்மிகாவா தத் குணான் ஏவகாயந்தியோ ஆத்மாதாராணி சஸ்மரு விரக வேதனை ஜெயதி தேதிகம் ஜன்மனாவிரத சயத இந்திராசஸ்வதத்ரஹி அனுபவிச்சு விரகம். விரகத்துல அவ்வளவு அழகம் மடை பிறந்த வெள்ளம் மாதிரி பேசுற அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து கோபிகை விரகத்துல வளர்றான். நிஜமா பார்த்தா கோபி அங்கிருந்து பெரிய தத்துவம் எல்லாம் பேசல, பகவத் ரகசியமே பேசல. விரக வேதனையில அப்பா நகலு கோபிகானந்தனோபவான் அகில தேசினாமந்தராத்மதி விகன சாத்திதோ விஸ்வகுப்தைய சகவு தேயிவான் சாத்வதாம் குல. விரக வேதனையில பெரிய ரகசியம் உள்ளுக்குள்ளே உடச்சு வெள்ளம் பொங்கி பிரவாகமா மட திறந்த வெள்ளம் மாதிரி காட்டாற்று வெள்ளம் மாதிரி அடிச்சு உடச்சின்னு வந்துருக்கு. எங்க சிக்காவையா நாட்டுக்காரவைய வெள்ளத்துடன் சொல்லிட்டு இருந்ததா இவன் பரபிரம்மம் எங்களுக்கு தெரியும்னு சத்தியத்தை விரகத்தை சொன்னா விரகத்துடைய பலத்தை பார்க்கணும். அது வரைக்கும் இன்னும் சொல்ல மாட்டேங்க. அப்படி ஒரு விரகத்துல ஆண்டா இருக்காளாம். கிருஷ்ணா 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 வார்த்தையால வர்ணிக்க முடியாது. அனிர்வசனீயம் பிரேமஸ்வரூபம்னா பிரேமையே வர்ணிக்க முடியாதுன்னா பிரேமையை விட கோடி மடங்கு வசதி விரகம். இந்த விரகத்தை யாரால வர்ணிக்க முடியும்? அனுபவிக்கிறதே கஷ்டம். அப்புறம் தானே சொல்றதுக்கு அனுபவிக்கவே முடியாது விரகம். அந்த மாதிரி விரகத்தை இருக்க கிளி அப்ப பார்த்து கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான் ராகம் ராகமா பாடணும். ஆண்டாள் தண்ணியை பத்திட்டு வருது. சொல்லாது அவன் பேரை சொல்லாது, காது கொண்டு கேட்க முடியல, பேசாது. ரொம்ப உரிமை இருக்கிறவர்கள் ரொம்ப சண்டையே வருது. ரோட்ல போறதாலும் சண்டை போட்டுக்கணும் இல்லையே. ரொம்ப யாரு உரிமையும் அவளுக்கு அப்பப்ப ஒரு சண்டை வந்துட்டே இருக்கு. இந்த சண்டை வரலைன்னா இந்த அன்பு இன்னும் பலப்படாது. சண்டையே இல்லைன்னா அந்த அன்பு பலமே ஆகாது. சண்டை வரணும், அப்படி ஒரு சண்டை வரணும். கைகை தசரன் மாதிரி சண்டை வரக்கூடாது. அதுக்கப்புறம் அன்பே இல்லாம போகுது. அப்பப்ப ஒரு ஊடல், இந்த சண்டை ஊடல், இந்த உரிமை இல்ல. எப்படி என் கூட வரலாம் போகலாம், ஏன் வரல, அவனுக்காக காத்துட்டு இருந்த இல்லையா கோச்சுக்கணும். ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் நம்ம செஞ்சேன். உடனே ரொம்ப திகு பண்ணணும். கோபம் ரொம்ப தான் திகு அவா கோச்சுக்கணும். ஐயோ ரொம்ப கோச்சுட்டோமோ, தப்பு பண்ணிட்டோமோ, அவா கோச்சு இறங்கணும். ஒருத்தர் ஏற ஒருத்தர் இறங்கி இன்னொருத்தர் ஏற சுக்கம் சுக்கம். அந்த மாதிரி ஒரு ஊடல் ஆண்டா பேசாத. எனக்கு இந்த கிருஷ்ணன் தான் வேண்டாம். ஐயோ வந்தா தேவலையே சீராளாம் வா 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 வான்னு மனசு. இந்த வார்த்தை ஒவ்வொரு விதமா பேசும். எனக்கு அவளோட பார்க்க வேண்டாம், எனக்கு அவளோட சங்காத்தமே வேண்டாம். வேணும் தான் ஆசையா இருக்கு. வந்தா தேவலையே பரமாசிங்கிறாரு. வெள்ள வார்த்தை வேற, ஹிருதயம் வேற. அந்த மாதிரி ஆண்டாள் போ நீ கோவிந்தா கோவிந்தான்னு கத்தாது. காதெல்லாம் நாராசமா இருக்கு. பிரமர கீதம் நிஜமாவே பிரமர கீதம் என்னன்னா கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும். அவன் வராம இந்த உத்தவர் அனுப்பிட்டான்னு துக்கம். உத்தவரை திட்டேன் தேவழின்னு கிருஷ்ணனை திட்டி எங்களுக்கு வந்து கிருஷ்ணன் வேண்டாம். அவனுக்கு இடையர் ஜாதியெல்லாம் பிடிக்காது, எங்க மேலாம் மாட்டு நாட்டு அடிக்கிறது. அவனுக்கு நாகரிக ஜனங்கள் தான் பிடிக்கும்னு சொல்லி எங்களையும் பிடிக்கும்னு சொல்லப்படாதாடா. உனக்காக தானே ஏங்கிட்டு கிடக்கிறோன்னு புரியாம அது உத்தவருக்கு புரியாத மாதிரி பேசி கிருஷ்ணனுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அதனால கோபிகா கிட்ட கிருஷ்ணன் பிரமர கீதம் ரொம்ப வசதி. பல இடங்களில் நிஜமாவே பாகவத இது வசதி. அது பிரமரகீதம் அத்தனை சிரேஷ்டம். திட்டு கருவண்டே போ போ போ, சும்மா இங்க வந்து கிருஷ்ண பெருமையெல்லாம் பாடாத. கேட்கறதுன்னு நான் வந்து தயாரா இல்லை. ஏமாத்துக்கார திருட்டு பையன் நல்லா வஞ்சனம் பண்ணி ஓடிட்டு போயிட்டான். அவன் கதையை பேசணுமான்னு இவா ஏன் பேசுறான்? அவன் கதையை நீ பேசாதே நீ பேசாதேன்னு உத்தவர் பேசவே இல்லை. பாவம் வந்து நின்னதுதான். அவர் பாட்டு வந்து தேவனே நின்று இவா பாட்டுக்கு ஆரம்பிச்சாது பேசுறதுக்கு. எல்லா கதையும் இவாளே பேசினா, எல்லாத்துக்கும் இவாளே திட்டினா. உத்தவர் நின்று வேடிக்கை பார்த்து அழுதுருந்தோம். உத்தவர் பேசவே இல்லை. நீ பேசாதே நீ பேசாதே நீ பேசாதே. இவா முழுக்கிற இவா ஒருத்தரே உட்காந்து கிருஷ்ண பிரவர்த்தனம் பண்ணிட்டான். அப்படி ஒரு பமரா கீதம். அந்த மாதிரி நீ கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லாத. காலை பொத்திக்கிறாள் ஆண்டாள், காலை பொத்திக்கிறாள். என்ன தன்னுடைய நாமத்தை ஒத்தக்காக இந்த கிளியுடைய நாமத்தை வசத்தியா இருக்கு.
நம்மள அதை காட்டி பேசணுமேன்னு சொல்லி காதை போட்டுட்டான். கூட்டு இருந்து கேள்வி எப்பொழுதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும். ஆண்டாள் ரொம்ப கோபம் வந்திருக்கான். கோவிந்தான்னு சொன்னியோ இனிமேல் உனக்கு தானியம் தரமாட்டேன், பத்தினி கிடக்க வேண்டிய நான் தெரிஞ்சோ, நானே இந்த பத்தினி இறந்துருக்கேன். எடா பத்தினா கிருஷ்ணானுபவம் இல்லாத பத்தி, சரீரத்துக்கு ஆதாரம் கொடுக்காதனால் பத்தினி இல்லை. என்னைக்கு பகவத் தியானம் இல்லையோ, பகவத் அனுபவம் இல்லையோ, அன்னைக்குதான் முழு பத்தி. எத்தனையோ ஆத்மா எத்தனையோ ஜென்மாவா பத்தினியாவே தான் கடந்திருக்கும். சரீரத்துக்கு மட்டும் நல்லா விதவிதமா உனக்கையா, சரியான வார்த்தை தான் சொன்னேன், நல்லா உனக்கையா ஊட நீண்டையில் முழங்கை வழிவார கிருஷ்ணனோட சாப்பிட வேண்டிய வஸ்துவெல்லாம் தனியா உட்கார்ந்து கதவை தாப்பா போல் அஜீரணமாக சாப்பிட்டு, அவ்வளவுதான். நல்லா சாப்பிட்டு தையத்தக்க ராசம் ஆடாம உட்காந்து உடம்புல சதை தெரிந்து போய் என்ன பண்றது, உடம்பு முடியலன்னு சொல்ல முடியாது. பத்தி ஆத்மா பத்தி கடக்கிறது, காஞ்சி கிடக்கிறது. ஒரு சொட்டு மழை ஜலம் டக்குனு பிடிச்சிருக்கு, ஒரு சொட்டு விழுந்தா போதும். அப்படி ஒரு பத்தினி, உண்ணாத நாள் பத்தினி விடா. என்னைக்கு ஓம் நமோ நாராயணாச்சு அன்று முழுவதும் பத்தினி நாளே தெரியாது சொல்ற. அந்த மாதிரி இவரே பத்தினிகளை கிடக்கிறாள். கிருஷ்ண அனுபவம் இல்லேன்னு ஒரு பத்தினி. அதான் ஏற்கனவே பேசாத கோவிந்தா சொன்னியோ ஆதாரம் கிடைக்கா, தெரிஞ்சுதா? உடனே கிளி பார்க்கணும், கோவிந்தா சொல்லப்படாது. சரி கோவிந்தான் சொல்ல மாட்டேன்னு தலையாட்டிதான் ஆண்டாள். அப்பாவா பரவாயில்ல, கிளி கூட நம்ம பாஷையை கேட்கறதுனா கொஞ்சம் பயமா. இந்த கிருஷ்ண விஷயம் யாருக்காவது பழகி கொடுத்துட்டோம்னா அவ யார் பேசியுமே கேட்க மாட்டான். அதான் பெரிய கஷ்டமே. அவ கிருஷ்ண விஷயம் சொன்னா கிருஷ்ணன் சொன்னா கேட்பா, இல்லைன்னா ஆச்சாரிய புருஷா சொன்னா கேட்பா. மற்றவன் யார் சொன்னாலும் சட்டம் பண்ணவே மாட்டான். கிருஷ்ண பக்தால பார்த்தா அகம்பாரிகள் மாதிரிதான் தோணும், அடங்கா பிடாரிகள் மாதிரிதான். ஏன்னா கிருஷ்ண விஷயத்துடைய பலம். கிருஷ்ணனே சொன்னா கேட்க மாட்டான், அப்புறம் தான் நிவா கேட்கறதுக்கு. சாதாரண முடிச்சா சொல்லி கேட்பாளா, கோபி இடத்த கிருஷ்ணன் சொல்றான் போங்கோடி ஆதிக்கு போங்கோடி இதெல்லாம் இருக்கப்படாது, போட வர வேலை இல்லை. அது கூப்பிடாமலே இருக்கு. பெருசா வேண்டு காணும் வேற ஜோரா இருந்த 3 வள வச்சுட்டு ஸ்ரீமங்கி ரூபத்துல நின்று கஷ்டப்பட்டு ஒரு வேணுகானம் பண்ணி தொலைச்சிட்டு அப்புறம் போங்கோடி 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 யார வேணாது போடா, நான் போக முடியாது, நீ எப்படி போகணும்னு சொல்லலாம். சண்டை போடாது ஒத்த காலம். அந்த மாதிரி ஒரு கிருஷ்ண விரகத்தை தரிக்கிறா ஆண்டாள். சந்தோஷம். அப்பாடா பரவாயில்லையே, நம்ம சொல்றத கிளி கேட்டு விடுத்த பரவாயில்ல. கிருஷ்ணன் மாதிரி இல்லை. பண்ணாதுன்னா பண்ணுவான், பண்ணுறான்னா பண்ண மாட்டான், வாடான்னா வரமாட்டான், வராதுன்னா வருவான், தாடானா தரமாட்டான், தராதுன்னா தருவான். என்ன பண்ணுவான்னு தெரியாது. சின்ன பணம் கொண்டு தருவான், பாதி சின்னம் பொழுது சட்டை பறிப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை. அப்படி ஒரு வஸ்து. அந்த வஸ்துவை இவன் மயக்கலான்னு பார்த்தா இவத்தோடு போயிட்டா, இவன் மயங்கி போயிட்டா, இவத்தோடு போயிட்டா. கிளி கோவிந்தான்னு சொன்னாலும் நின்றுட்டான். உடனே கிளி பார்த்துட்டான், முடியலையும் பழக்கமா இருக்கணும். ஆண்டாளோட சேர்ந்து அதுக்கும் விரக வியாதி. உலகலந்தான் 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 கட்டிவிட்டான். கூட்டிலிருந்து கிளி எப்பொழுதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும். ஊட்டக் கொடாது திருப்பனாகி உலகலந்தான் என்று உயரக்கும். அது வரைக்கும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு இவன் கோவிந்தா சொல்லாது உலகலந்தான் கத்துறான். பயந்து போற மாதிரி கத்து உலகலந்தான் உலகலந்தான் உலகலந்தான். ஆண்டாள் வந்து வைத்தா அது நடறா. நீயும் இப்படி ஆயிடுச்சு, உன்னை என்ன பண்ணி மயக்கினான்னு தெரியலையே, நான் தான் மயங்கி ஏமாந்து போனேன்னு பார்த்தேன், கிளியும் மயந்து போயிருக்கு. ஆண்டாள் கேட்கிறேன், நீயும் ஸ்ரீ தானே? அதான் ஸ்ரீ ஜன்மாவா இருந்து ஏதான ஒரு வஸ்து. அது கிளியா இருக்கட்டும், மானா இருக்கட்டும், குயிலா இருக்கட்டும். ஸ்ரீ ஜாதினா மாளாய் பிறந்த நம்பி மாலே செய்யும் மணாளன். சேவல்கிட்ட பேச மாட்டாங்க, கோழி பிடிச்சி பேசிட்டு. அதாவது ஆண் கிளிகிட்ட பேச மாட்டாங்க, பெண் கிளியை மட்டும் பார்த்து பாரு, கிளியே சௌக்கியமானு கேட்கணும். ஸ்ரீ ஜாதின்னு ஒரு வஸ்து இருந்துடப்படாது. அதுக்கு ஒரே சகா கிருஷ்ணன் தான், வேற யாரும் ஒரே தொண்டரும் ஸ்ரீ ஜாதிக்கு கிருஷ்ணன் தான், வேற யாரும் ஆக்கும் இன்னொரு அரியலாகாது. காடல் மன்னன் கண்ணன் என்பான் ஒருவன் கை கண்ட யோகம் கடவத்தீருமே சொத்தா போதும். அது பக்கத்தில் வராமல் கையை பிடிக்கிறான், கையை காமிச்சு எடுத்துட்டாலே பரம குஷி, என்னவோ பரம. அந்த மாதிரி இந்த கிளி உலகளந்தான் படித்த ஆண்டாளால தாங்க முடியாம வாதுகாரெல்லாம் வந்துட்டாங்க, சொந்தக்காரெல்லாம் பந்துக்கெல்லாம் வந்துட்டாங்க. என்னடி
இல்லை கிளியோட பலன் இருக்கேன், எதை பத்தி பேசிட்டு இருக்கா? உங்களை பத்தி நான் ஏன் பேச போறேன்? அவனை பத்தி தான் பேசிருக்கேன். யாரு? கோவர்தன கிரிதாரி. எல்லாரும் படுத்திட்டு ஒவ்வொருமா விட்டுட்டு ஓடிட்டு இருக்கானே, ஓடிண்டே கிடக்கிற பயத்தான் பேசுங்க. யாரு? வேற யாரு? ஓடுறதுக்குனே ஒரு அவதாரம், கிருஷ்ண அவதாரம். பிறந்ததுலேருந்து ஓட ஆரம்பிச்சு அர்த்தராத்திரி ஓட ஆரம்பிச்சா ஓடிண்டே இருக்கான். ஒரு இடத்துல நின்னான்னு இருக்கா, ஓடுறதே குழப்பா. அப்படி ஓடிட்டு இருக்கான். அவனை பத்தான் ஏண்டி இப்படி பண்றியாடி, ஊரெல்லாம் இல்லை ஒரு மாதிரி பேசுறாடி, பொண்ணு ஒழுங்கா இல்லையே, கல்யாணம் பண்ண வேண்டாமோ, யாரையும் நினைச்சு ராத்திரி வீட்டு அழுதுன்னு இருக்காளே, கண்ண நீர் கைகளால் இறைக்கும் கண்களும் பகலும் கண் செய்யலையா, ராத்திரியா உங்களால பிச்சு பிச்சு சத்தம் கேட்கறதே. அது இந்த மாதிரி ஒத்த சோறு பாத்திரங்கள்லாம் அப்படிதானே இருக்கு. இவாத்துல பேசினா அடுத்தாட்டில் கேட்கணும். ரெண்டு பேரும் பொதுவா ஒரு சோரை வச்சுட்டு நடுவுல மட்டும் அவ வீடுங்கிறாங்க. இந்த சோருக்கு அந்த சோறு பெரிய சண்டையெல்லாம் நடக்கணும். அந்த மாதிரி வீடுகளா இருந்தா போச்சு. பல பேர் பார்த்தோம்னா ராத்திரி ஆயிடுச்சுன்னா செவத்து பக்கத்துல காது வச்சுட்டு தான் படுத்துக்கணும். அதான் வழக்கம் பல இடங்கள்லாம் நடந்து இருக்கு. பல இடத்துல வெள்ளத்தோட நடிச்சிருக்கணும். விஷயம் இல்லை, வழி இல்லை. அந்த மாதிரி வள ராத்திரி ஆச்சுன்னா யாரும் உங்க ஆத்த புலம்பி அழுதுண்டே இருக்காரு அப்படின்னு கேட்கிறாராம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல குழந்தை குறை மாதிரி கேட்குது. என்னமோ ராத்திரி யார் பேரையோ சொல்லி அழுதுட்டு இருந்தாரு. இல்லையே இல்ல கேட்டோம். நேற்று கோவிந்தா பேசிட்டு இருந்தாரு. உங்களுக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. ஆண்டாள் இப்படி பண்ணாதுன்னு அவர் சொல்லிட்டாலும் நாட்டின் தலைப்பை வந்துருக்கு. என்னாலும் இதை மாற்றிக்க முடியல, உங்களாலும் என்னை மாற்ற முடியல. அவளும் சும்மா இருக்க மாட்டேங்கிற. சென்றதே வேண்டாம், கொண்டு வச்சுடுங்க. எங்கடி கொண்டு விடுறது? எங்கேயும் வேண்டாம். தூக்கினன் மாறங்கள் சூழத் தோன்றும் துவராபதிக்கு என்னை வைத்திடும். துவாரத்தில் கொண்டு வச்சிருங்க. பந்துக்கள் வேண்டாம், சரீரம் வேண்டாம், மனுஷா வேண்டாம், காம கோத லோக மத மாஸ்டரி ஜன்மாவே வேண்டாம். துவாரத்துல கொண்டு நான் விட்டுடுங்க. போறேன். எப்படி இங்க இருந்து கத்துறது, அங்க போய் கத்துறேன். இங்க இருந்து அவன் காதல கேட்கல. அவன் ஊர்ல போய் அவன் தேசத்துல உட்கார்ந்து பைத்திய மாதிரி அலைஞ்சனா அவனுக்கு அவமானம் ஓடி வந்துடுவான். யாராவது ஊர் முழுக்க நம்ம பேரை சொல்லிட்டு தப்பத்தப்பா பேசிட்டோம். முதல்ல யார் பேசல அவ்வளவுதான் போகும். எல்லாம் பேசாதீங்கோ, என் மானத்தை வாங்காதீங்கன்னு பிடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி துவாரகைக்கு போயிட்டேன்னா ஆச்சரியமா அவன் நாமத்தை சொல்லி அழகுங்க. ஐயோ யாரோ ஒரு குழந்தை கிருஷ்ணா 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 துவாரகாதீஷா ரணசோடுசின்னு அலையறா, ஏண்டா பிரபு பார்க்கப்படாதோ அப்படின்னு கேட்பான். அப்பொழுதாவது அவனுக்கு கொஞ்சம் இறக்கம் வருதான்னு பார்க்கிறேன். வேணுகா துவாரகில 16,108 பட்ட மகிழ்ச்சிகள். ஆச்சரியம் பகவானோட இருக்காள். அத்தனை பேருமே அசுல்க தாசிக்கான்னு இருக்காள். என்ன கவனிச்சு பார்த்தோம்னா ஸ்ரீமத் பாகவதத்துல திரௌபதி கேட்கிறான். ஆனந்தமா எல்லாரும் பார்க்க சூரிய கிரகணத்தை போயிடு. இப்ப திரௌபதி ஒவ்வொருத்தையா பார்த்து கேட்கிறான். உன்ன எப்படி கல்யாணம் பண்ணிட்டான், நீ என்ன நினைச்சுட்டு இருக்கு? அவன் உன்னை பத்னியா அனுப்பிச்சிருக்கான், நீ அவனுங்கிறத என்னவா அனுப்பிச்சிருக்கு அப்படியே கேட்கிற. ஒவ்வொருத்தையும் சொல்றா, நானா அவனுடைய அரண்மனையில் இருக்கிற ஒரு வேலைக்காரி இப்படியே தான் இருக்கிறான். யாரும் நான் பத்த மகிழ்ச்சி, நான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சவன்னு சொல்லவே இல்லை. கிருஷ்ண சரணாரவிந்தங்கள்ல பக்தியுடைய ஒரு தாசியா கோடி கோடி ஜென்மம் இருந்தா ஒரு எட்டைக்கும் 7 பிறருக்கும் உந்தன்னோடு உற்றோரே யாரும் உமக்கே நாமாச்செய்வோம் மற்றையினம் காமங்கள் மாற்றேரோ ஒன்றாவான்னு கிடைக்கும். அந்த சமயத்தை ஒவ்வொருத்தையும் சொல்லுவாங்க, அசுல்க தாசிக்கா சம்பளம் இல்லாத வேலைக்காரினா ரொம்ப கேவலம். பிரபு என்ன பிடிச்சி இருக்கணும். பிரபு ஜாம்பவதி கடற கரடி பொண்ணு. நான் கரடி ஜாதி கூட யாரும் திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த பிரபு என்னமோ என் மேல அப்படி ஒரு காதல், அப்படி ஒரு மோகம் தூக்கிட்டு வந்துட்டான். எங்க அப்பாவே கொடுத்துட்டான். ஜாம்பவானுக்கு ராமனா காட்சி கொடுத்து இவளுக்கு கிருஷ்ணனா காட்சி கொடுத்து ஒரு குழப்பி ஜாம்பவதி திரும்பி. அதனால இப்ப 16,108 பட்ட மகிழ்ச்சிகள் இருக்கிறதுனால என்ன கொண்டு துவாரகைக்கு விட்டுட்டேன்னா அவனுக்கு கருணை இல்லைன்னா கூட இவாளெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி என்னையும் இந்த 16,108ஓட ஒன்னா சேர்த்து 16,109 ஆக்கிடுவான். என்னை கொண்டு துவாரகையில விட்டுடும். கிருஷ்ணதாசியா இருக்கேன்னு ஆண்டாள் கிளம்பும்படியா ஒரு துவாரகை, ஆச்சரியமான திருத்வாரகை. ஒரு சந்தர்ப்பத்தில் துர்வாசர் வந்துட்டார். ஆச்சரியமா துவாரகை. எல்லாம் இவன் சங்கல்பம் தான், வேற யார் சங்கல்பமும் கிடையாது. இவன் சங்கல்பம் எல்லாம் துவாரகையோட யாருமே நடுங்க தெரியுமோ. அந்த மாதிரி துவாரகையில துர்வாசர் வந்துட்டா. ஆச்சரியமா பகவான் நேருக்குன்னு எடுக்க சொல்றான். துர்வாசர் வந்திருக்கார். அந்த மாதிரி யாரும் பொறுமசாலி கிடையாது. நீதான் துர்வாசருக்கு குஷிப்படுத்தும்படியா ஜோரா விருந்து தயார் பண்ணணும் அப்படின்னு உடனே இருக்குங்கிறாரு. அதுக்கு என்ன பிரபு பண்ணியாச்சுன்னா அது என்ன கஷ்டமா அப்படின்னு
உத்தமமான பாரியாச்சு, சத்த மகிழ்ச்சியாச்சு, முதல் மகிழ்ச்சியாச்சு, பாக்யவதியாச்சு, ஸ்வயம் தாயாச்சு. உடனே அழகா எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. ஜம்முன்னு ஆதாரம் போட்டு இருக்கா, தலைவாழை இலை போட்டு பார்த்து துர்வாசனா கிருஷ்ணனுக்கே நெருக்கம்தான். அது நடுங்காத ஒரே ஒருத்தர் அம்பரீஷ சக்கரவர்த்தி மட்டும் தான், அசராத ஒருத்தர். கிருஷ்ணனே நடுங்கிற துர்வாசர் அம்பரீஷனை பார்த்து அப்பா காப்பாற்றுறா, பகவான காரணம் பக்தர்கள் பலபடி வசக்தியா. அம்பரீஷ சக்கரவர்த்தி சுதிம்சகார அச்சுத சத்கதோதயேன் கடந்த ஒரு பக்தன். நடாதுன்னா உனக்கு என்ன காப்பாற்ற வேண்டியது அவன் பொறுப்புன்னு கிடக்கிற ஒரு அம்பரீஷன். அந்த அம்பரீஷனிடத்துல பயந்த துர்வாசரிடத்துல கிருஷ்ணனே பயந்து நெடுங்கிறான். கையை கட்டி வாய் கட்டி ஏறு கண்ணு வேணும் கழுங்க சிரிச்சுட்டே இருக்கணும். துர்வாசர் பயப்படுற இவன் சிரிக்கிறான்னா ஏடாபுரம் இருக்கிறேன். நான் சாதாரண இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எங்கேயா விசேஷமா சிரிக்கிறான்னா எங்கேயோ ஒரு வம்பு இருக்கு, நிச்சயமா ஜாரத்தே கண்டமா. அந்த மாதிரி சிரிச்சுட்டு கிடக்கும். எப்படி கிடையாது, வேகமா பெருமாள் அதை கொண்டா இதை கொண்டா இவர் சொல்லவே அவன் குடிக்கிறான். அவர் பயம் சாப்பிடலாம் கஷ்டம்னு சொல்லி சாப்பிட்டு இருக்கா. இத்தனை அளக்கழித்துல லட்சுமி விராட்டுக்கு ரொம்ப தாகம் வந்து நாக்கெல்லாம் வறண்டு போயிடு, கொஞ்சம் கலச்சி போயிட்டா. பிரபு ஒரு சந்தர்ப்பத்தில் உள்ள போனா வெளில வரல. என்னுடைய ஓடி வந்துட்டான். பிரபு முடியல, இந்த பாடு படுத்தப்படாது, அநியாயத்துக்கு படுத்துங்க. அவரே தேனன் இருக்க சாமி வளம் கொடுத்து பூசாரி கொடுக்கும். இங்க பூசாரி சுமாருக்கு சாமி கொடுக்கிறது. அவரே தேனன் உட்கார்ந்து இருக்காரு. ரொம்ப சமத்தா இருக்கார் துர்வாசர். நீங்க தான் என்னமோ ஏடாதமா சொல்லி என்ன பயமுறுத்தி விட்டுட்டு அவர் பாட்டு தேனன்னு கிடக்கிறார். நீங்க அப்படியே நீங்க ஓரத்துக்கு வேடிக்கை பாருங்க, நான் பாட்டுக்கு பரிமாற அவர் பாட்டுக்கு சாப்பிடுவோம். பிரச்சனை நான் மட்டும் தலையை நுழைக்க போகுதுன்னு. பிரச்சனை பண்றதுக்கு தானே தலையை நுழைக்கணும். பிரச்சனையை சரி பண்றதுக்காக தலையை நுழைக்கிறதே கிடையாது. பஞ்சபாடல பெஞ்சினால தூது போடான்னு இவனா வந்து நான் போறேன் அங்கு ஓர் பொய்க்குற்றம் பேசுங்க சரியாக. நான் உங்களுக்கும் பந்து அவனுக்கும் பந்து, உங்க பந்துக்களுடைய சண்டையை நான் தானே தீர்த்து வைக்கணும்னு போய் சண்டையை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்த ஒரு இஷ்டமும். கொஞ்சம் ஓரத்துல ரெண்டு பேரும் பரவாயில்ல, ஒரு 5 கிராமத்தை கொடுத்துடலான்னு துரியோதனுக்கு ஒரு ஓரத்து ஒரு மனசு வந்து திருராஷ்டிரம் பரவாயில்ல ஒரு 5 வீடு கொடுத்துடலாம் அப்படின்லாம் ஒரு செட்டில்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. நேரம் ஒட்டு மொத்தமா போயிட்டு வந்தேன். என்ன பேசினா ஏது பேசினா இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியும். மகாபாரத படிக்கிற அத்தனை பேர் இருக்குங்க. நிஜமாவே தூது போய் சண்டையை நிறுத்தறதுக்காக போனோம்னா இது அத்தனை பேரும் ஆராய்ச்சி பேசுற விஷயமும் நடந்த முறையும் பார்த்தா சம்பந்தமே பல சந்தர்ப்பங்கள் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். எல்லா சந்தர்ப்பத்திலும் அப்படிதான். அதனால பிரபோ சும்மா இருக்கும், ரொம்ப தாகமா இருக்கும். அப்படியா தாகமா இருக்கா, ஜலம் சாப்பிட வேண்டி சுப்ரீம் எடுத்து சாப்பிடப்பட சாஸ்திரம். விருந்தாளி ஒருத்தர் கூப்பிட்டுருக்கோம், அவருக்கு ஆகாரம் போடுறோம்னா அதிதி தேவோ பவனா ஸ்வயம் பகவத் ஸ்வரூபம். அதாவுடைய உத்தரவு இல்லாம ஒரு சொட்டு ஜலம் கூட நாட்களை படக்கூடாது. இப்பெல்லாம் வித்தியாசமா நடந்துருக்கு. விருந்தாளியும் ஸ்பெஷலா தனியா வச்சுட்டு நமக்கும் தனியா ஸ்பெஷலா வச்சுட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது தர்மம். லோகத்தை எங்கேயுமே அதி சத்காரம்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. சனாதனமான இந்து தர்மம் இன்னைக்கு இருந்துருக்குன்னா அதிதி தேவோ பவ தன சிரேஷ்டம் இன்னைக்கும் பார்க்கலாம். அந்த காலத்துல வயசான தாத்தா பாட்டிகள்லாம் வரவா போறவாக்கா சாப்பாடு போட்டுட்டே இருப்பான். யார் வந்தாங்கன்னு கிடையாது. ஆக்கிற வேலைக்காரன் அவன் குடும்பத்து வரைக்கும் சமைப்பான். அப்படி சமைச்சுட்டு இருந்த ஒரு காலம் கடைசி வரைக்கும் அவ வந்து கடிதம் காட்டணும். எத்தனை பேர் உண்டோ அன்னத்துக்கு மட்டும் குறைவே இருக்காது. அது எப்படின்னு தெரியாது. காக்கையிலிருந்து நாயக்கு எல்லாத்துக்கும் போட்டு இருப்பா. நிஜமாவே அந்த அன்னத்துக்கு குரல் வந்து பார்க்கவே முடியாது. துளி கூட நீங்க பப்பலேன்னு சொல்ல முடியாது. இன்னொரு 5 பேர் சாப்பிடலான்னு தான் இருக்கும். அல்ல அதோட பெரிய வெங்கலபானம் தெரியும். இப்பெல்லாம் வெங்கலபானையும் எரிதை தெரியும். தூக்கத்திலே சக்தி இல்லை உடம்பு. அப்படி சமைச்சு போடுறது 10 உருப்படி மாத்திர வெள்ளாண்டு வரும். அவ கூட்டு குடும்பம் அவ்வளவு பேர் கலிக பண்ணி போடுறது. அன்னம் அப்படியே நிஜமாவே நீங்காத செல்வான் வந்து கிடந்தது. இதெல்லாம் மாத்திட்டோம். மனசு குறுகி போயிருக்கு. மனசை குறுக்கின்னுட்டோம். வாழ்க்கை நன்னாத்தான் இருக்கு. மனசு ரொம்ப குறுக்கிண்டு கஞ்சத்தனம் வந்து வாழ்க்கையே நமக்கு கஞ்சத்தனம். வாழ்க்கையே கஞ்சத்தனமாக தான் அனுபவிச்சிருக்கு. வாழ்க்கையில கூட சுகமா இருக்க மாட்டேங்குது. கஞ்சனாத்தான் வாழ்ந்துருக்கும். அதனால சாப்பிடப்படாதவரோ சாஸ்திரம் பகவான் சொல்றான். நான் தானே சாஸ்திரம் சொன்னேன். கவலைப்படாத ஜலம் சாப்பிடு. நம்ம துர்வாசர் தானே. நம்ம துர்வாசம் நினைச்சாலே பேசலாம். இதை பாட்டுக்கு சொல்லிட்டு ரொம்ப தாகிக்கிறோம். பகவான் அழகா சங்கல்ப மாத்திரத்தை அழகா ஜோரா ஜலம் ஏற்பாடு பண்ணிட்டு ஆனந்தமா அவள் குடிக்கும் பொழுது பார்த்துட்டா குருதாசர். கோபம் வந்து என்ன நீ அவமானப்படுத்திக்க. இவன் ஆரம்பத்துல ராண்டானோம் பர்பஸ்ஃபுல்லா பிரம்மன் சாப்பிடு. நம்ம துர்வாசன் கோச்சுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவர் கத்தின உடனே செய்யக்கூடிய என்ன இருக்கு இப்படி பண்ணிட்ட. அது வரைக்கும் இதை பக்கம் நின்று
துர்வாசர் சொன்னாரோ அந்த கணம் ருக்மிணி இப்படி பண்ணலாமோ துர்வாசனாக கோச்சுக்காது ருக்மிணி பாவம் தெரியாம கண்டிப்பான் இவருக்கு தெரியும் நல்லா மாறிவிட்டோம் ஒன்னும் பேச முடியாது ஏதோ ஒரு கணக்கு இருக்கு நம்மள துவாரகையில நம்ம தள்ளி வைக்கிறது ஏதோ பெரிய பிளான் பண்ணி இருக்கா அவர்தான் என்ன சத்தியபாமா படுத்துதான் வேற ஒண்ணு காரணமே கிடையாது அதனால பார்த்த துர்வாச உடனே சாபம் கிருஷ்ண பிடிச்சிருடி கதர்றா அப்போ எப்படி கேட்கிற உடனே கிருஷ்ணன் கையை கொடுத்து தெரியாம கொஞ்சம் சாப விமோசனம் கொடுத்துருங்க பெருசை துவாரகையிலேருந்து கொஞ்சம் இந்த அரண்மனை இல்லாம அந்த ஓரத்துல போய் தபசு பண்ணட்டும் கொஞ்ச காலம் ஆன பிறகு திரும்ப துவாரகைக்கு வரலாம்னு அதனால ருக்மிணி விராட்டு தனியா போய் தபசு பண்ணா அதனாலேயே பார்த்தோம்னா துவாரகையிலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் கிருஷ்ண சன்னிதிலேருந்து கொஞ்சம் தள்ளி போனா இன்னைக்கும் ஒரு ருக்மிணி சன்னிதி இருக்கு அந்த ருக்மிணி தபசு பண்ணி அதன் பிறகு திரும்பம் பகவான் அடைஞ்சதா ஒரு ஐதீகம் காண கிடைக்கும் அப்படி ஒரு துவாரம் கிருஷ்ணன் ருக்மிணியை படுத்தி துர்வாசனையும் படுத்தி தன் காரியத்தை சாதிச்சுண்டதான ஒரு துவாரம் அத்தனை பாடுபடுத்துறான் இந்த நிமிஷம்லாம் கிடையாது எல்லாரையும் படுத்துறதே வாழ்க்கையில் வாழும்படியான ஒரு வப்பு கிருஷ்ணன் யாரும் அப்படி ஒரு துவாரகா கிருஷ்ணனுடைய பல்வேறு விதமான பரிணாமங்களை பரிபூர்ணமா பார்த்த துவாரக அயோத்தியாவா கொஞ்ச நேரம் மாறின துவாரக ஒரு சந்தர்ப்பத்துல எல்லாருக்கும் நேற்றையே சொன்ன விஸ்தாரமா சொன்ன திரும்ப எல்லாருக்கும் அகமா வந்திருக்கான் சுதர்சன சக்கரத்தாழ்வார் கருடாழ்வார் மத்த மகிழ்ச்சிகள் அத்தனை பேருக்கும் கொஞ்சம் அகமா வந்திருக்கும் சக்கரத்தாழ்வாருக்கு தான் தான் பகவத் கைங்கரியத்துல சிரேஷ்டம் தன்னுடைய பலம் போல லோகத்துல யாருக்கும் கிடையாதுன்னு ஒரு அகம்பா வந்துருக்கு வராது வந்துருக்கு கருடாழ்வாருக்கு தன்னை லோகத்துல வேதத்தை மிஞ்சறதுக்கு ஆள் கிடையாது தன்னை போல பகவத் கைங்கரியம் பண்றதுக்கு ஆள் கிடையாது அப்படி அகம்பா வந்து 16,108 பக்த மகிழ்ச்சிகளுக்கு தான் தான் பகவானுக்கு ரொம்ப பிரீதி உடையவர்கள் ஒரு அகம்பா வந்து பகவான் பார்த்தான் ரொம்ப தாங்க முடியல படுத்தல அது பகவானுக்கு பிடிக்காது அபிமான அகம்பா அதனாலதான் நாரத மகர்ஷி பக்தி சூத்திரத்தை சொல்லும்போது அபிமான தம்பாதிகம் தியாஜ்யம் முதல்ல இதை விடுங்கோ அபிமானத்தையும் கர்த்தரையும் விட்டுட்டனால பக்தி வந்துடும் பக்தி வந்துதான் இரண்டு வருடத்துல இருக்க முடியாது இருட்டும் வெளிச்சமும் ஒன்னா இருக்க முடியாது ஒண்ணு வெளிச்சம் இல்லை இருக்கு அவ்வளவுதான் ரெண்டு எப்படி ஒன்னா இருக்க முடியும் இருக்க வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி சீதமும் முத்தம் ஒன்னா இருக்க முடியாது இதுதான் ஒண்ணுதான் இந்த மாதிரி எல்லாருக்கும் அகமா வந்துட்டு பகவான் பார்த்தான் இத்தனை பேரையும் அடக்கணும் யார பிடிக்கிறான்னு பார்த்தான் சிரஞ்சீவியா இருக்கார் ஆஞ்சநேய மூர்த்தி ஆச்சரியமான ஒரு ராமா ராமா ராமான் அயோத்தியாவரை எங்கும் மோகமானதே அப்படின்னு துவாபரேகம் வந்து கூட காடு பொட்டிட்டு அழகான் எங்கேயாவது கிருஷ்ணா சப்தம் விழுந்து போது ராமா ராமா ராமான் கேட்கணும்படியான ஒரு ஆஞ்சநேயன் பகவான் மானசீகமா சங்கல்பம் ஹே ஆஞ்சநேயா அங்க வா உனக்கு ராமனா காட்சி கொடுத்து வாரான்னு அழகா வந்துட்டாரு துவாரகை உள்ள வந்தா அந்த ஒரு பாட்டுக்குள்ள நுழைஞ்சா அட்டகாசம் வந்துட்டு இருக்கா உடனே இங்கேருந்து பகவான் சக்கரத்தாழ்வார் ஹே சக்கரத்தாழ்வாரே ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன பிரதிபரத்தேன் பீஷணன்னு சொல்லுவார் பரகுணஸ்தான பூஷன் நிஜமாக்க மகாவீசுகளுடைய சுதர்சனாஷ்டகம் மற்றமா இனி வரைக்கும் அதை படிக்கிற அப்படி இருக்கா தேசம் மயமா ஆச்சரியமா எதிரெல்லாம் துவம்சம் பண்ணும்படியான ஒரு பலம் இன்னி வரைக்கும் சித்தினா இருக்கு 8 ஸ்லோகம் தான் சுதர்சனாஷ்டகம்னு சக்கரத்தாழ்வாருடைய பெருமை அத்தனை விசேஷமான இருக்கணும் வேதே ஸ்ரீ சுதர்சனன்னு அந்த மாதிரி சக்கரத்தாழ் அனுப்பினா பகவத் கைங்கரி பலம் பகவான் நன்னா தெரிஞ்சிருக்கு தங்கெல்லாம் கொஞ்சம் கேவலமா பார்த்துட்டு ஓடினா கடகடகடான்னு ஆசிரியர் மூர்த்தி பக்கத்துல வீடு சுத்தின்னு இருந்த ஆசிரியர் காட்டுறது என்னது இப்ப தேனி சுத்துற மாதிரி சுத்துறது தலை சுத்தி வருது தலை வெட்டலாம் முடியலையா ராமநாமத்துக்கு முன்னாடி சக்கரத்தாழ்வான்னு தோற்றுதான் போயிருக்கான் நெருங்க முடியும் சத்தியம் சங்கீர்த்தனம் பலம் சுத்துன்னு சுத்தாரு கடைசியில பார்த்தாரு என்னடா நோய் 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 போய் சத்தம் மாதிரி கேட்கறது பிடிச்சா சில இடங்கள்ல வாயை போட்டுட்டான்னு காண இருக்கிறது சில இடங்கள்ல அக்கல்ல வச்சுட்டான்னு காணுது அவன் மட்டும் வச்சுட்டார் சக்கரத்தாழ்வா போன சக்கரத்தாழ் வரவே இல்லை பகவானை தெரிஞ்சு நாசனா கொஞ்சம் புத்தி வரும்னு நினைச்சுட்டான் நான் சமயத்தை கௌரவ பார்த்தா என்ன பிரபோ ஏதாவது கைங்கரியம் பண்ணணுமோ அப்படின்னு ஆமா ஆமா என்னமோ நம்ம துவாரையுடைய எல்லையில வித்யான மனத்துல ஒரு குரங்கு வந்திருக்கான் அட்டகாசம் பண்றதான் அதோட சமாதானம் பேசணும் நான் கூட்டேன் கூப்பிடுங்க துவாரகா தீசன் கண்ணன் கூட்டான்னு சொல்லுங்க அதுக்கு என்ன தோ போறேன் பிரபு போனா என்ன பிரபு இந்த மாதிரி அல்ப வேலைக்கு அங்க நினைக்கிறார் ஒரு குரங்கெல்லாம் கூட்டு நான் போகணுமா அறையாத அனுப்பப்படாதா சரி போவோம் அப்படின்னு வந்துட்டா வந்தா ரே குரங்க வா 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 ஆசை சீட்டா நீ யார் பட்சி
யாரு நீ? குரங்கு ஒரு பட்சி, சர்வானந்தம் பட்சியோட நாங்க. ஏ பட்சி நீ யாரு? நானா பகவத் கைங்கரித்த பெரியவன், பெரிய திருவடின்னு எனக்கு பேரு, கௌடாவிவான்னு. அப்படியா? என்ன ஆச்சு? என்ன எங்க ஊர்ல அட்டகாசம் இருக்கு? உங்க ஊரை யார் சொன்ன? யார் எழுதி கொடுத்துட்டாளா? பெருமாள் சொன்னார், யாரு? துவாரகாதீசன் கண்ணன். அப்படியா? அவரை வர சொன்னார். யாரு கண்ணன்? கேட்ட கோபம் இருக்கு. கௌடாவில் கண்ண தெரியாதோ? தெரியாது. மாடெல்லாம் வைப்பான், அவனை தெரியாதோ? தெரியாது. புல்லாங்க தெரியாதோ? தெரியாது. தலையை மையத்தில் வச்சிருப்பானோ? தெரியாது. ராதிகா பின்னாடி தெரியுமா? தெரியாது. பிருந்தாவனம் தெரியுமா? தெரியாது. அயோத்தியா தெரியும், ராமன் தெரியும், சீதா தெரியும், பரதன் தெரியும், லக்ஷ்மணன் தெரியும், தசரதன் தெரியும். இதுதான் அயோத்தியா தவிர எனக்கு தெரியாது. உடனே வந்து போயிட்டார். மாணவத்தை கலப்ப முடியல. திரும்பி பகவானுக்கு ஓடுங்க. பகவான் அண்ணாக்கு ஒண்ணு கொடுங்க அப்படின்னாரா? இல்ல பிரபோ. ஏன்? அது வராதான். என்னமோ ராம தியானமா அயோத்தியாவாக தான் வருமா, ராமாவனு சொன்னாதான் வருமா? முடியா? கஷ்டமாச்சு. இப்ப போய் ராமன் கூட்டான்னு கூப்பிட்டுவாங்க. எவ்வளவு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே அவமானம். இப்ப ரெண்டாவது தடவை வேற. யாருக்கு எதுல அகம்பாவம் இருக்கோ அங்கேதான் அடி மாற்றி 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 அதுல திருந்தற வரைக்கும் அடி சத்தியமா அது 5 கோடி ஜென்மம் ஆனாலும் விடமாட்டான். புனரப்பி ஜனம் புனரப்பி மரணம். யாரா இருந்தாலும், யாரா வேணா இருக்கட்டும், யாரா இருக்க ஸ்வயம் கோபிகளாகவே இருந்தாலும் கூட அகம்பாவம் அழிஞ்சு நிலையம் வர வரைக்கும் புனரப்பி ஜனம் தான். சந்தேகமே வேண்டாம். இத்தனையோ கோடி அகம்பம் ஓரகமா அடிச்சுட்டே இருக்கும். அகம்பாம் இல்லாத ஒரு சிட்டி இதுல இருக்க அகம் இழுத்து விட்டேனோன்னு இருக்கணும். அகம்பாம் இல்லாத ஒரு சிட்டி வரணும். அந்த மாதிரி திரும்ப போகும். போயாச்சு. ஏ குரங்கே, கொஞ்சம் மரியாதை இருக்குப்பா. உன்னை ராமர் கூட்ட. ராமனா? சீக்கிரம் வா. அந்த ஆசிரியர் சிரித்தார். ஏன்? நான் மறுபடியும் வர, நீங்க போங்க. உனக்கெல்லாம் அவ்வளவு வேகமா போக தெரியுமா? நான் அப்படி நினைச்ச மனோ வேகத்தை அங்க போயிடு. அப்படியா? போயிட்டு வாங்கோலே. இவர் மரியாதையா பேசணும், ஆசிரியர் மரியாதையா பேசணும். போங்க போங்க, நான் வரேன். இந்த ராமனை பார்த்து நான் வரேன். எனக்கு தெரியும். உடனே தெரியுது என்னைக்கு வர போறேன்னு அப்படி கிளம்புறான். இவர் போயிட்டு இருக்கார். பகவான் அதுக்குள்ள கையத்தை கட்டையில விதிக்கிறான் சபையில. 16,108 பத்தமணிக்கு தான் வந்தாச்சு. சீக்கிரம் ஆசிரியன் வரான். ஆசிரியருக்கு இங்க வரார். ராமனை பார்க்க வர. உடனே சீக்கிரம் இங்க ராமன் இருக்கான். அடுத்த கஷணம் பகவான் ராமனா இருக்கான். அதுல மைத்திரியும் எடுத்து போட்டாச்சு. அவ்வளவுதான். மைத்திரி எடுத்து போட்டாச்சுனாலே ராமன் தான். மைத்திரி எடுத்து வச்சிருந்தா கிருஷ்ணன், எடுத்து போட்டாலும் அடுத்த கஷணம் ராமன் தான். அழகா புல்லாங்கெல்லாம் எடுத்து ஓரத்தை ரகசியம் மறந்து வச்சுட்டான். முதல்ல எடுத்து வச்சுட்டான். கோரந்து பிரச்சனை உட்காந்துட்டான். கோர்க்கேனே உடனே அத்தனை பேர் கிருஷ்ணன் நல்லா தான் பிரபு இருக்கேன், எல்லாம் நல்லா தான் இருக்கு. பக்கத்துல சீதை இல்லை, நானே படாத பாடுவது. சீதை இல்லையோ ராமனுக்கே திண்டாட்டம் தான். ஆஞ்சநேயர் ஒண்ணும் பண்ண முடியாது. கடகடம் வேஷம் கொண்டு யாராவது சீதையாவது உட்காரணும். அதுக்கு என்ன? அவாவ கடகடம் வேஷம் கொண்டு எல்லாரும் ஓடி வந்தான். ஒருத்தர் கூட சீட்ட மாதிரி இல்லை. அத்தனை பேர் தூர்ப்பனக மாதிரிதான் இருக்கு. பகவான் பயந்துட்டான். யாரு இதெல்லாம்? பிரபோ நான் தான் பிரபு. சீதை 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 சீதை. சீதைக்கு முதல்ல அகம்பாவமே கிடையாது. ராம தியானத்தை தவிர, ராமசிக்கத்தை தவிர ஒன்றும் தெரியாத ஒரு வித்தியாசம். அதுதான் அவசியம். வேஷம்னா ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான். அகம்பாவம் நமக்காரத்தை போட்டாலே நம்ம அதுவாடு. எத்பாவம் சத்பக்தி. பகவான் சீதையா மாறும் சொன்ன. பிரபு உன்னால ராமனா மாற முடியும்டா, எங்களால சீதையா மாற முடியுமோ? உன் கிருபை இருந்தா நடக்கும்னு பிரார்த்திச்சிருந்தா அந்த கணம் அத்தனை சீட்டதான். நான் மாறேன். எனக்கு அந்த சீதையோட லட்சணம் இருக்கு நினைச்சுட்டா தோத்து போதும். கடைசியில ஒரு வழியா ஒருத்தி மட்டும் பார்க்க சீதை நம்ம ஸ்ரீ வந்து உட்காரு. அங்கே ஆசிரியம் ஊற்றி வந்தா. பிரபோ ராமா ஜெய் சீதா அப்படின்னு. என்ன யாருக்கு வேலைக்காரி? பிரபோ சீதா மாதா எங்க பக்கத்துல வேலைக்காரி வச்சு உட்காரு. என்னால் முதல்ல அவரை இறக்கு. இந்த பாட்டு காண சதிக்கல, கண்ணை முடிக்கிற அவர் இறக்கு இறங்கோ. சீதா மாதாவை கூப்பிடுங்கோ. உட்கார்ந்து துக்கம் நெஞ்சிருக்க சத்தியபாமா வெறுத்து போயிட்டா. நான் தான் பெரிய ஆச்சிருந்தா போச்சு. வேலைக்காரின்னு ஏற்கனவே ஆகாது. இந்த தேடம் வந்து வயசா பகவான் குறிச்சான். அதுக்குள்ள ஒரு நிஜமாவே சீட்டை வந்துட்டா. அழகா ஆச்சரியமா வந்தா. பிரமுக ஜெய் சீதாராம் ஜெயிச்சா. ஆச்சரியமா ஆனந்தமா இருந்த அவ பகவான் பாத ஆஞ்சனையா சௌக்கியமா நல்லா இருக்கேன் பிரபு. என்ன ஆச்சுங்க? கையிலையோ வாயிலையோ ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்ல பிரபு. இந்த பசங்கள்லாம் சுத்திட்டு விளையாடுங்க. ஒரு சக்கரம் சும்மா காடு பக்கத்துல கொஞ்சம் கட்டி நெருப்பிடிச்சு அக்கல் இருக்கு. சக்கரத்தாழ்வார் தொடவே முடியாது. சக்கரத்தாழ்வார் குழந்தைகளுடைய விளையாட்டு சாமான் சக்கரம் சும்மா யாரோ விட்டு விட்டா காடு பக்கத்துல கொஞ்சம் 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 கட்டி நெருப்பிடிச்சு அக்கல் வச்சு இருக்கேன்.
நடுஞ்சு வைத்தார் சக்கரத்தாழ்வார். நம்மளை பார்த்து குழந்தை விளையாடுற சாமானும் பிடிக்காது, ரொம்ப பெரியவர். அத்தனை அசுராணி பகவத் சங்கல்பம் மாத்திரம் அழிச்சு போடக்கூடியவர். முதல்ல வரைக்கும் எல்லாத்தையும் வெட்டி 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 ரத்தக்கரை படிஞ்சு பகவத் கைங்கரியத்தில் விசேஷம் ஊறி கலச்சவன் எல்லாரும் கொண்டாடும்படியான சக்கரத்தாழ்வார் குழந்தைகள் விளையாடுற விளையாட்டு சாமான்ற போன்ற தோத்து போய் அடி வாங்கிய சக்கரத்தாழ்வார். உடனே பகவான் திருப்பி அப்படியா கொண்டா நான் விளையாடுறேன், எனக்கு தான் வேணும், யாருக்கும் வேண்டாம் கொடுத்து உடனே இந்தா பிரபு அழகா பார்த்தா சீதா மாதா பகவான் பக்கத்துல யாரும் வேலைக்காரிலாம் உட்கார கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. நம்ம பிரபுவுக்கு ஒரு மரியாதை, ஒரு டிகிரி இருக்கு. ஏகபத்னி விரதம் யார் யாரோ பக்கத்துல உட்கார முதல்ல பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பினார். சீதையா உட்கார்ந்தது ராதிகான்னு சில பெரியவர். ஏன்னா அவள் தான் கிருஷ்ணன் எதுவா இருக்கானோ அதுவா மாறம்படியான பக்தி. அந்த மாதிரி ஆஞ்சநேயன் ஒரு கிளம்பி போயா அந்த பிறகு வரா கருடாயில பிரபோ அந்த வானவன் இப்பதான் கிளம்பி இருக்கும். யார் வானவம்? அதான் நீ சொன்னீங்க அந்த வானவன் கிளம்பி அது வந்துட்டு போயாச்சு. அப்படியா சந்தேகத்தை அபிமானம் என்று அந்த அகம்பாவம் அடங்கிட்டு அந்த மாதிரி கிருஷ்ணன் கருடாழ்வார், சுதர்சன சக்கரத்தாழ்வார் 16,108 பட்ட மகிழ்ச்சியுடைய அகம்பாவத்தை அடக்கி இந்த ஆஞ்சநேய மூர்த்திக்காக ராமவேஷம் போசென்று துவாரகையை சில நிமிஷங்கள் அயோத்தியாவால் மாற்றின ஒரு துவாரகா. பெரியவன் துவாரகாதீசன், கருணாசாகரி, அற்புதமான அதிவிசேஷமான. இன்னைக்கும் பார்த்தோம்னா அந்த துவாரகை வேத துவாரகை ரொம்ப விசேஷம். மணல் தீவு மாதிரிதான் நீராவ மொழிஞ்சின துவாரகாதீசன் அதுதான் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி பகவான் ருக்மிணியை கல்யாணம் பண்ணின்ற இடம்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துக்கு பக்கத்து பக்கத்துல தான் எல்லாம் தள்ளி தள்ளி போகும். அந்த இடமும் இன்னைக்கும் காண கிடைக்காது. ரொம்ப ஆச்சரியம், அற்புதமா போகா துறைமுகம் இருக்கு எல்லாம் பக்கத்துல. அந்த இடத்துல பார்த்தா ஒரு அரச மரம் இருக்கு. அது கீழே தான் பகவான் கடைசியா சயன திருக்கோலத்தை இருந்தான்னு காண கிடைக்கும் ஐதீகம். அந்த இடத்துல மட்டும்தான் கிருஷ்ணன் படுத்துண்டு கிடக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கும். ஆச்சரியமான அப்படி ஒரு துவாரகா. ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த துவாரகையில் ஆச்சரியமான ஒரு ரிஷி அற்புதமா தபசு வந்தார். பகவான் பிரத்யட்சமா பாசுரனம் அனுபவிக்கணும், கொஞ்சனம் விளையாடணும், செஞ்சனம் கொஞ்சனம் எல்லாம் பண்ணணும்னு ஆசை ஜாலியா உட்கார்ந்து ஜம்மனு தபசு வந்தார். மனசுல துளி காணும் இல்லாம இந்திரிய நிகிரகம் பண்ணி மனசை ஒருமுகப்படுத்தி சதா சர்வதா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா அப்படி ஒரு நாமத்துக்கு இருக்குது. சத்ருச்சேதைக மந்திரம் சகலமுபனிஷத்வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம் சம்சாரோத்தார மந்திரம் சமுபசித்தமஸ்தங்க நிர்யாண மந்திரம் சர்வ ஐஸ்வர்யைக மந்திரம் யசனபுதக சந்தஸ்த சந்திராண மந்திரம் ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் ஜப ஜப சதம் ஜன்ம சாபல்ய மந்திரம் சுந்தமாலால குலசேர புலம்பரம் நிஜமாக அப்படின்னு ரொம்ப பாதிச்ச ஒரு ஸ்லோகம். கிருஷ்ண சப்தத்துடைய மகிமையை புராண இதிகாசங்கள்ல கூட இத்தனை நேர்த்தியா செதுக்கி வச்சா உலகம் மந்திரம் சகலவிதமான விரோதிகள் அழிச்சு போடும்படியான ஒரு மற்ற மனசுல காமம் இருக்கே, கோபம் இருக்கே, மதம் இருக்கே, மாச்சரியம் இருக்கே, கிருஷ்ணா 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 பகவான் விட்டு விட்டு போடுவோம். அவெல்லாம் சுக்குநூறா போடுது. நீங்களா தனியா கஷ்டப்பட்டு ஆம்பாவை தடக்கணும், நமக்கார தடக்கணும், காமத்தை ஒழிக்கணும், பிரயத்தனம் பண்ணாதீங்க. கிருஷ்ணா 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 கத்துங்கோ. அந்த வேகத்தை எல்லாம் சுக்குநூறா போடும். பலு சத்ரு சேடை கமந்திரம் சகலம் உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்யம். உபனிஷத்துடைய தலையாய மந்திரம் கிருஷ்ண மந்திரம். சம்சார பிடியிலிருந்து காப்பாற்றக்கூடிய மந்திரம் கிருஷ்ண மந்திரம். எல்லா விதமான ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய மந்திரம் கிருஷ்ண மந்திரம். ஜித்வே ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம் ஜப ஜப ஜப. என்ன ஜரிங்க விடாம ஏ நாட்டு கிருஷ்ணா கிருஷ்ணன் தரலு தரதுக்கும் தரலாது கிருஷ்ணான்னு கலந்துன்ற அந்த மாதிரி இந்த யோகீஸ்வரர், இந்த ஞானி, இந்த தபஸ், இந்த சன்னியாசி உட்கார்ந்து கிருஷ்ணா 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 நித்தியம் துவாரக்கில் உட்கார்ந்து பிரபுடைய லீலா வைபவங்களை நடத்து இந்த சாலக்கிராம பூஜை பண்ணிட்டு ஆனந்தமா இருக்கு. சந்தோஷம், பகவானுக்கு குஷியா இருக்கு. அப்பா இந்த மாதிரி ஒரு பக்தன் கடத்துட்டான்னு பரம குஷியா இருக்கான். 2 வயசு பிள்ளையாண்டான ஒரு கொழுக்கு மோழுக்கு கண்ணங்கரேல் அப்படி ஒரு சரீரம். செந்தாமரை கண்கள், செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்கள், செங்கனிவா கண்ணி போடலாம் போல.
கொடுக்கு முறுக்கு ஒரு காடு கெட்டு 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 சமையல பாருன்னா சில குழந்தைகளுக்கு அந்த காடை பிடிச்சிக்கிறது வைக்கும். ஏன்னா அது சாஃப்டா இருக்கும் இல்லையா, நிஜமா உங்க பாஷை சாஃப்டா அந்த மாதிரி பிடிச்சதால ஒரு குஷி. இது உடம்பு முழுக்கவே சாஃப்டா இருக்கு. அப்ப பிடிச்சு பார்த்துக்கணும். அப்ப காடு எப்படி இருக்கும், உடம்பே அப்படி அப்படியே அப்படி பூச்சி பூஞ்சியா இருக்கோ. ரோஜாப்பூ தாமரை இதெல்லாம் கூட கொஞ்சம் நிறையவே கடினமா இருக்கும். தாமரைலாம் கொஞ்சம் பொறன்னு இருக்கும். கிருஷ்ணன் கோமலம், இதுக்கு மேல கோமலாமே கிடையாது. கோமலாங்கோ ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு முகுந்த நாளால சொல்ல செய்கிற மேகஷாமல கோமலாங்கோ. மேகம் போல ஒரு ஷாமல வர்ணம், அதுல கோமலங்கம். கொஞ்சம் விட்டு பார்த்தால அப்படியே கலந்து போயிடும். அப்படி கோமலம், அப்படி அந்த மாதிரி பிள்ளையா 2 வயசு பிள்ளையா அந்த கொழுக்கு மொழுக்கு கால்கள்ல சதங்கை போல் ஜல் 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 ஜல். யார் 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 ஒரு பேருக்கு ஓடி வந்துருக்கு. ஓடி வந்து கண்ணத்தை கேட்டு இப்படி பார்க்கறது, இப்படி பார்க்கணும். அவர் பார்க்கறாரு, யாரா பிள்ளையாடா நீ? கஸ்தம் ரூதி பால கிஷோர. யாரா பையன்? கஸ்தம் ரூதி கிஷோர. இது கிஷோரன் இல்ல, சின்ன பையன். அது பாரு, கிஷோரா யார் நீ? கஸ்தம் ரூதி சொல்லு. பார்த்து நுழைஞ்சார். பாடாது கேசாதிவன் சுரு சுருளா சுரு சுருளா சுரு சுருளா கேச்சு கொண்டவர் சாய கொண்டவர் இருந்து அதை தலைவர் மைக்கு ஆடுறது. இவருக்கு மைக்கிலி ஆடுறதை பார்த்து ஒரே சிரிப்பு இந்த ரிஷிக்கு. மைக்கிலிக்கு ஒரு அகம்பாவம் வருவான். உலகத்துல என்ன போல அழகு யாராவது உண்டோன்னு இவன் தலைமையில வச்சோன்னா அழகுன்னு அதுக்கே தெரிஞ்சுக்க. அதடா அகம்பாவம் உண்டுட்டு அதுவே 2 பேர் ரபோ மனுஷன் ஆடி இருக்கான். எப்படியும் அனுபவம் பார்க்கணும் ஒரு பெரியவாள். அந்த மாதிரி அந்த மயில்பீலி பரபரவடன் ஆழதான் இந்த சலங்கையெல்லாம் போடு அழகா அப்படி கண்ணத்தை கையை வச்சு பார்க்கறேன். முடிச்சு முடிச்சு சமயத்துல குட்டி குழந்தைகள் புதுசா யாரையாவது பார்க்கணும்னா நீ முடிச்சு 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 பார்க்கணும். அவளை பரீட்சை பண்ணணும். நம்ம நடத்திட்டு இருக்கோம். பெரியவாளை பார்த்து குழந்தைகள் அழகாக ஸ்கேன் பண்ணணும். நம்மளெல்லாம் ஸ்கேனிங் மிஷின் மாதிரி ஸ்கேன் பண்ணணும். அப்படின்னு பார்க்கணும். நிச்சயமாவே அந்த மனம் கூட விளையாடுவாரா, எதை பிடிச்சுன்னு கோவப்படுவாரா, 2 நிமிஷம் விளையாட போ அப்படின்னு சொல்லுவாரோ, கிளீனா கவனிக்கணும். டக்குன்னா ஒட்டிக்காது. அப்படி பார்த்து 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 அது வசதிக்கு ஏற்ற மாதிரி விளையாடுவாளா, கண்ணிஷ்டத்துக்கு இழுப்பாளா அப்படிலாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அழகாக முடிச்சு முடிச்சு பார்த்துருக்கு. கஸ்தம்ரூதி கிஷோர ஹரபரணி கஸ்பதிசாமாட்ட. யார் அப்பா யார் அம்மா, எதுக்கு இங்க வந்திருக்க சொல்லு. இப்படி முடிச்சு முடிச்சு பார்த்துதான் அரிசி பல்லு பேசும்போது மழை. இது வேற ஓரத்தில் எட்டி வேற விழுகிறது. கண்ணல் குடத்தை திறந்து கொட்டாம இருக்கான். எப்படி இருக்குன்னு கேட்டா நம்ம தங்க குடத்துல தேனை வச்சு தள்ளி விட்டா அப்படி தேன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வழி ஓடணும். அந்த மாதிரி ஓரத்துல எரும்பெருமானுடைய குழந்தை வாயிலே அழகா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் உண்மையில வீசுகிறாங்க. அதுவா அது அழகு. இந்த குழந்தை நிஜமாக இருக்காங்க. அதனால இப்படி வாய் வீசுது. நான் என்ன சொல்லுவேன், யார் அப்பான்னு சொல்லுவேன், யார் அம்மான்னு சொல்லுவேன் கேட்டு யாரும் சொல்ல முடியும். இதுதான் அனாதை நிஜமாவே. அப்ப எல்லாருக்கும் நாடு முடிக்கும். ஒன்றுதான் நாடமே கிடையாது. யார் அப்பா யார் அம்மான்னு சொல்லுவேன். இப்படி ஈஸியா ஒரு என்னமோ பண்றது. எனக்கு உங்களுக்கு பிடிச்சது அச்சோ அப்படியா. நமக்கு குழந்தைய பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. குழந்தைகளுக்கு நம்மளை பிடிக்கணும், அதுதான் பெரிய விஷயம். தாத்தா பாத்தியாதான் சில குழந்தை அவர்கிட்ட போகவே போகாது. ஐயோ வேண்டாம் அளவு எடுத்து ஓடும். மாமனாருன்னு கூட வேண்டாம் முதல் எடுத்துட்டு ஓடும். குழந்தை எல்லாம் அது என்ன முடிவு பண்ண அதுக்குதான் தெரியும். பரபிரம்மம் மாதிரி தான் அது. இது பயம் பரபிரம்மம் இது ஈஸி. அது யாரப்பா யாரம்மான்னு சொல்லி எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே இருக்கு. சரிடா நான் உங்களோட இருக்கட்டுமா, உங்களோட இருக்கட்டுமா, எனக்கு உங்களோட விளையாடணும். பார்த்தா கண்கள் ஆனந்த பாசம். உங்க கூட விளையாடணுமா, ஏண்டா விளையாடுறோட விளையாடுறேன். ஆனா எனக்கு கோச்சிக்கப்படாது. இந்த கோச்சுதான் பிடிக்காது. தெரிஞ்சுக்கணும். இட்னூண்டு பிள்ளை அந்த மழையில வாயை கோச்சுக்கப்படாது. என்னமோ வளர்ற மாதிரி பேசுறது அப்படின்னு வாய் குழந்தை பேசுறது. போறத வச்சுட்டு வேற குறைச்சிக்கிறது. நீ இருந்தாலே போகண்டா குழந்தை, உள்ளத்தை கொள்ளை அடிக்கிறியடா. தற்கைசோகம் தத்தவக்ராரவிந்தம் தற்காருண்யம் தேச நீராக்கடாட்சாக தற்சௌந்தர்யம் சாசமம் தஸ்மிதஸ்ரீ சத்யம் சத்யம் துர்லபம் தெய்வதேஷு. ஸ்ரீராஷ்டிர கிருஷ்ண கருணாமிரத்து அந்த கைசோரம் தற்கைசோரம் தத்தவக்ராரவிந்தம். சிந்தாமர கண்ணு
தத் காருண்யம் தேச லீலா கடாட்சாஹா. இந்த கருணை, இந்த லீல, தத் சௌந்தர்யம். இந்த மயங்கி மயங்கி சந்தேகம் படுற மாதிரி ஒரு சிரிப்பு இருக்கிறது. இப்படி சிரிக்கிற அப்புறம் உருண்டார், அப்புறம் சிரிக்கிறது. தத் சௌந்தர்யம் தாசமந்தஸ்மிதஸ்தி சத்யம் சத்யம் துர்லபம் தெய்வதேஷு. யாருக்கு இந்த கிட்டாரையில போல எங்க வேட்டா என்ன போய் யாராவது கோச்சு பாலாடா, அப்படித்தான் எல்லாரும் சொல்றோம். அப்புறம் கோச்சுக்கிறார். எல்லாருமே இப்படிதான் வந்துடுறா வந்துடுறா வந்துடுறான்னு கூப்பிடுவோம். கொஞ்சம் விளையாடிட்டு என் இஷ்டத்துக்கு விளையாடணும், உடனே கோழிச்சு போடா அப்படின்னு இருக்கான். நீங்க சொல்லப்படாது தெரிஞ்சுட்டோம்னா இப்படிலாம் முகத்தெல்லாம் காத்து வச்சுட்டு இந்த கையெல்லாம் வச்சுருக்கான். இந்த குஞ்சிதமான ஆள்காட்டு வச்சு இப்படிதான் அன்னப்படாதுன்னு மிரட்டுறதான். அந்த விரல் ஏற்கனவே சிவந்திருக்கு, வேறு ஒருத்தர் இப்படி காத்து கையில போட்டுக்க மோதிரமா ஆச்சரியமா இருக்கு. உடனே பார்த்தா பரம சந்தோஷமா இருக்கும். வாடாக்க வந்து கோச்சுக்க மாட்டேங்கா ஓடி வந்து முழுக்கணும் ஓடி வந்து ஒரு தொடர்ந்து வேகமா உட்காந்து அப்போதே ஆரம்பிச்சிருக்கு. வந்து உட்காந்த வேகத்தை அம்மா ஏண்டா அது உட்காந்து தொலைகிற அப்படின்னு கோபம் வரும்னு பார்த்தா இன்னும் உட்காரு பூ அடிச்சா மாதிரி இருக்கா கோபம் பார்த்தேன். நம்மளை விட பெரிய ஆளா இருக்காரு. நம்மதான் லோகத்தை எல்லாரையும் நினைக்கிறோம், எல்லாரையும் ஏமாறும், நம்மளே ஏமாத்துறாரு. அப்பா ஒரு தாமரை புஷ்பத்தை கொண்டு போகணும் சத்தியம். அதோட பிருஷ்டபாகத்தை கொண்டு மடியில உட்கார வச்சிருந்தேன்னா தெரியும். மதமா 2 மலர்ந்த தாமரை புஷ்பத்தை மேல வச்சு எப்படி கட்டிட்டு இருந்தா அப்படி அந்த மாதிரி இருக்கிறதுனால வரைக்க முடியாது. அனுபவிக்க சும்மா சும்மா இருப்பாரான்னு அதையா இருக்காரு. அதான் நான் 2 மணி நேரம் தான் பண்ணுவோம். நீ 22 மணி நேரம் நீ உட்காந்து தியானம் பண்ணணும். பரிசுத்த மகாராஜா மாதிரி இப்படி துண்டுகாரி மாதிரியா தியானம் பண்ணணும். தப்பு இல்லை, முக்காசு துண்டுகாரியா தான் இருக்கும். சரீரம் தான் மனித சரீரமா இருக்கு. அவன் பிசாசு தேவைதான் மனுஷ தேவைதான், அவ்வளவுதான். வேற வித்தியாசமே இல்லை. அந்த 2 தாமரை ஜோப்புன்னு ஒரு புதி குதிச்ச அப்படி வாங்கினா தெரியும். சபையில ராமானுஜர் கேட்காது, பெரியாழ்வார் கேட்காது, யசோதையை கேட்காது. மிடுக்கிறானையால் நாம்பளிந்தேன் நன்றாய் ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாண்டிதன் கிடத்தில் தொக்கில் சிறிய உதைத்திடும் எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும் ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாண்டிடும் மிடுக்கிறானையால் நான் நெளிந்தேன் நன்றாய். கட்டில தொட்டில படுத்தா தொட்டில கிழிச்சு விடுறது, சரி தூக்கிலாம் பார்த்தா கணக்கிறது. என்னடா வேலையை பண்றேன் வயிற்று மேல தும்மு குதிக்கிறது. அம்மாவுக்கு தெரியும் குஞ்சித காட்டுறது உதச்சா அடி வயிற்றுல என்னமோ வயிற்ற கால ஆக்குறதுனால இந்த குட்டி குழந்தை உதச்சா அது கிட்டாத உதச்சா நிஜமாவே வயிற்றுல பாலலாக்கன்ற வார்த்தைக்கு அப்போது அர்த்தம் முடியாது. நிஜமா தெரியாது வயிற்ற பால் வாக்கணும், நிஜமாவே தெரியும். உந்தி ஊத்த உத்தரம்னா உள்ளுக்குள்ள திறக்கும். அனுபவிச்சு பார்த்தேன்னா உதைக்க அடி வயிற்றுலே அனுபவங்கோ பிறக்கும். உள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணது உந்தி பூக்கு கமலம் விருந்து ஹிருதய கமலத்திலே அது வழியும் தேனு. நிஜமாக அந்த தேன் வழியும் அப்படியே அப்படி அள்ளில்லாம இருக்கும். அந்த மாதிரி ஒரு தேன் பங்கு வழியா இருக்கு. பய உட்காந்து அப்பா கண்ணத்தோட உரத்து முத்தம் வர கொடுத்துட்டா அழுத்தி பய பார்க்கறது இப்படிதான் கொடுத்துறாங்க. எடுக்கிறது தெரியுமா இது கேட்டுக்கிறது. இவர் கொடுத்த முத்தத்துல கண்ணை செவந்து போச்சுட்டாங்க. அந்த கருத்துல கண்ணை செவந்து போச்சுன்னா எத்தனை அழுத்தி முத்தம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கடிக்கல, அவ்வளவுதான். கடிக்கிறதுக்கு முன்னாடி அத்தனை ஒரு அழுத்தம் இந்த பக்கம் முத்தம் கொடுத்து அது வாயை கொஞ்சம் உள்ள தொட்டு இந்த மாதிரி அப்படி அழுத்திருக்கா. அப்படி சரி பண்ணிக்கிறது. இப்படிதான் முத்தம் கொடுக்காது, வலிக்கிறது தெரியுமா. கோபிகள்லாம் அப்படி முத்தம் கொடுக்கும் முத்தம் கொடுக்கும் முத்தம் கொடுக்கும் கண்ணனா புத்துன்னு ஆகுது. அதனால அம்மா அப்பப்பா சந்தேகம் வாயில வெண்ணெய் வச்சிருக்கான்னு கேட்குறேன். இவெல்லாம் கிள்ளி கிள்ளி முத்தம் கொடுத்து கண்ணை பெருசான நானா பொறுப்பு. யசோதாமாவை நம்பவே மாறும். அப்பப்ப வாய் எடுத்து கிழிச்சு நடக்கிற வாய் வாய் கிழிச்சு எனக்கு காரணம் ஒண்ணும் இல்லையமா. 2 கையை உள்ளது சாரு அப்படின்னு அதையும் பார்த்து யசோதா என்ன நாக்கு ஏமா கஷ்டப்பட்டு வரணும் இருக்கான் நாட்டையே வாதம் இருக்க கோச்சுக்காக என்ன தரணும் என்ன இருந்து வச்சுட்டு சாப்பிட்டு கஷ்டமாக்கு புதுசா வெண்ணப்படுறா கொண்டா இப்பெல்லாம் வந்து போலாம். அடுத்த இவனும் படிச்சுட்டு அவளும் படிச்சிருக்கா. என்ன தரம் செய்தனை யசோதா அந்த மாதிரி விடாம சொல்ற திருடா கொண்ட கோச்சுக்காரா. சரி அதாவது அவர் கூடவே இருக்கு.
ராத்திரி ஆயிரத்தி அவர் படுத்துக்காரு மேல சொத்தவரை ஏறி ஜோப்புன்னு குடிச்சுட்டு கதை சொல்லு அப்படின்னு. ஒரு கதையா என்னடா கதை சொல்லுறேன். ஒரு ஊர்ல ஒரு குட்டி பையன் இருந்தான், ரொம்ப அழகா இருப்பான், கொழுக்கு மொழுக்குன்னு இருப்பான், கண்ணு சிவப்பா இருக்கும், கை சிவப்பா இருக்கும், கால் சிவப்பா இருக்கும். இந்த மாதிரி ஆன்னு கேட்பான். அப்படியா இப்படியா மதியம் அப்படியா கேட்பான். ஆரம்ப பையன் நீதான் முடியும். திரும்பிட்டு வந்து கிருஷ்ணகிரியில கோடி கோடி இருக்கு இருக்கடாதீங்க. ஆய்ச்சி வேணும், ஆசை வேணும், வேற ஒன்றும் வேண்டாம், வேற ஒன்றும் வேண்டாம், ஆசையே வேண்டாம், பந்துக்களே வேண்டாம். வேண்டாம்னா இந்த நீல அனுபவங்களை நஷ்டப்படுறோம்னா வேற யாரு வேணும்? கோடி கோடி ஜென்மம் நஷ்டப்பட்டாச்சு. கோடி 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 எத்தனை கோடியும் தெரியாது, அவ்வளவு கோடி தெரியாது. ஊழி தோறும் எத்தனை காலம் எத்தனை ஊழியும் தெரியாது. இந்த வார்த்தை மட்டும் அதிவேற்ற கலக்கல். எத்தனை காலம் எத்தனை ஊழி போயிருக்கிறாரே கண்ணா, இன்னுமா போகணும் வேண்டாண்டான்னு நெடுங்கிறார். நான் விட்டுட்டேன், இனிமேல் நீயாவது என்னை விடவிடாம பிடிச்சுக்கோ வேண்டாம்னு கதறார். எனக்கு தெரியல, நான் அசட்டேன், எனக்கு தெரியல, அனுபவம் கிடைச்சுன்னா விடுவேனா கிடைக்கல, நீ கொடுத்துட்டா நான் விடமாட்டேன். கொடுத்துடுறா 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 கொடுத்துடுறான்னு தெரிஞ்சல. அந்த மாதிரி இப்படியா பிரகாசம் பண்றது. ஆனந்தமா அடுத்த நாள் காலத்தில் எழுந்துக்கிறது கூட பசுக்கிறார கொண்டாடி கொண்டா கொடுக்கிறார். ஒரு ஆனந்தமா சமயத்தை உட்காந்து அழகா தியானம் பண்றாரு. பய பிரத்யமா அந்த உட்காந்து அனுபவிக்க வேண்டாம். ஒரு நாள் அழகா பரபிரம்ம தியானம் பண்றேன், பரமாத்ம தியானம் பண்றேன், சின்முதிரையெல்லாம் வச்சுட்டு பத்மாசனம் போட்டு போய் உட்காந்தா பின்னாடியிலேருந்து வந்து முதுகடியே கடவுள் இந்த மைசீனியை கொண்டு மேல கடவை இருக்கும். அதை விட கோடி மடங்கு மிருகத்துக்குள்ளதான் கிடைக்கும். மைசீனி ஒண்ணுமே இன்னமும் மேல படுறது மெல்லிய சென்ட்ரல் காற்று நல்லா வேற்ற சமயத்துல எங்கேயாவது ஒரு சோலையில் இருக்கும்போது நெஞ்ச ஒரு சென்ட்ரல் காற்று முதுகுல வேற வரும்போது மேல அந்த மாதிரி ஒரு சுத்தம் என்னமோ பண்ண யாரும் தெரியும் ஓரத்துல போயிட்டு நான் இல்லை சும்மா இருந்தாலே போதும். சும்மா ஓடி இருந்தால் அங்கே பார்த்து நான் இல்லைன்றது அவர் திருச்சார் நீங்க தெரியுங்களா. அப்படி ஒரு நாள் நீங்க பண்ணி ஒரு நாள் ஒரு மடிமை கட்டைன்னு ஒரு அழகா தியானம் பண்ணா ஒரு தொட மேல ஏறி நின்று அவர் குடும்பியை பிடிச்சு இப்படி குதிரை ஓட்டுறது. இந்த குழந்தைகள் அது ஒரு குஷி. அம்மா அப்பா அம்மா தொட மேல ஏறி உட்காந்து இப்படி ஓட்டும். இந்த மாதிரி அந்த மாதிரி ஓட்டினாட்டம் உடுக்கணும், இல்லாட்டி அடங்க மாட்டோம். அதே குஷியா என்ன ஓட்டு என்ன ஓட்டு என்ன ஒரு குதிரை மாதிரி ஆடுறா. இன்னொரு அழகாக ஒரு உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கான். பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும்னு சொல்லி மானசீகமா நாமகீதம் பண்ணி வேத மந்திரம் எல்லாம் சொல்லி ஆச்சரியமா நிவேதனம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் அதுக்கு பிரயோஜனம் பண்ணிட்டு முன்னாடியே பிரயத்தனம் எல்லாம் பண்ணுவாள். இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணணும்னு இருக்கு. சாலக்கிராம பூஜையார் பண்ணிட்டு இருக்காரு. காது பக்கத்துல திடீர்னு மணி வச்சு தூக்கி வாரி போட்டது. இது மணி அடிச்சுட்டு இருக்கு. ரசிக்கிற சீக்கிரம் பண்ணிட்டு ரொம்ப நேரம் ஆயாச்சு. எவ்வளவு நேரம் நீயே உட்காந்து கண்ண மூடி அந்த மந்திரம் என்ன தெரிஞ்சது. ரொம்ப பசிக்கிற சீக்கிரம் முடியுது. மணி அடித்தா நிவேதனம் பண்ணுவோம். நிவேதனம் பண்ணோ மணி அடிக்கிறா. மணி அடித்தா நிவேதனம் முடி எடுத்துட்டாங்க. மணி அடிக்க நிவேதனம் பண்ணுங்கோ அவர் திருச்சிருந்தே நிவேதனம் பண்ணிட்டார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் எல்லாம் எடுத்துக்கொண்டு வச்சு விட்டு அழகா போய் குளிச்சுட்டு வந்து நிவேதனம் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்குள்ள எல்லாத்தையும் வயசு ரொம்ப பசிச்சுட்டு சாப்பிட்டு நீங்க வேற இடத்துல அவங்க போகணும். அவர் திருச்சிருந்தே கூட இந்த மாதிரிலாம் படிக்கணும். யாருக்காக போகணும். சமயத்தை சுகமா உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கா. வெட்டுக்குன்னு யாரும் கிண்டுற மாதிரி இருக்கு தோல். ஏன்னா இதை கடிக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா தோல்ல கதையாக்கணும். ஒரு கிள்ளி எடுத்துருக்கு. கிள்ளி எடுத்துட்டு போகுது. நான் உங்களை ஒன்றும் பண்ணல, நீ எறும்புதான் கடிச்சு அவர் கதையே எறும்பா காப்பீங்க அப்படி பின்னிருக்காங்க. அந்த வலிக்கம் அந்த நகை தழும்பு ராஜிகாவை கேட்டெல்லாம் தெரியும். அஷ்டபதி சரியா படிச்சேன்னா தெரியும். நகை தழும்புடைய சுத்தம் என்னன்னு சத்தியமா தெரிஞ்சவர் ராதிகா. ஒரு சொல்றாங்க கோபத்தை இல்லை நீ தடுத்தரேன்னு அந்த கிள்ளும் கிண்டு மரகரல கண்டனம் அமைச்சரத்தி மண்டலம் தேவி பத பல்லவம் உதாரணம் சொல்லும்படியான ஒரு கிருஷ்ணன் ஒரு ராஜ். என்ன தெரியும் பிரேமையை பற்றி? சரியத்துடைய காலம் 10 நிமிஷத்துக்கு அடங்கின பிறகு தூங்குற கூட்டத்துக்கு பிரேம புரியாது. ஐயோக்கு பிரேம வைகுண்டத்தை காற்று மேல இருக்க வைகுண்டம் கூட பிரேமிக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. ஐயோ இப்பதான் போகும் அதிகாரங்க இருக்கு மேலே அந்த மாதிரி நகத்தை சென்றது. அப்ப கூட திருச்சிலே இருக்க சமையல் ஆச்சரியமா தலையில மணிமாலைதான் வச்சிருந்திருப்பார். அதையெல்லாம் எடுத்து கொண்டு போய் இங்கே போட்டுருவோம். நான் இல்லை அப்படின்னு சமையல் தியானம் பண்ற பின்னாடி ஓடி வந்து தன்னுடைய குஞ்சிதமான கைகளை கொண்டு கண்ணை மூடி யார் உங்க கண்ணை மூடி சொல்லுங்க பார்க்கலாம். சப்தம் போடாலும் தெரியாது. இந்த குழந்தைய சமயத்தை இப்படிதான் பண்ணும். பெரியவா யாராவது பின்னாடி வந்து குழந்தையுடைய கண்ணை மூடி
பக்கத்துல யாரா பேசுவா, யாரு சொல்லு பார்க்கலாம், கண்ணை மூடிக்கோ சொல்ல மாட்டான். உடனே குழந்தை யார் பேசுறோ அவான்னு சொல்லு, ஐயா அவா இல்லையே நான் தானே அப்படின்னு. குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாது. இதுவா கண்ணை மூடிந்து, அது கையை வச்சாலே குழந்தைன்னு தெரியுது. கண்ணை மூடிந்து யார் கண்ணை மூடிந்துக்கா பாருங்க சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அவர் கையை பிடிச்சி யார் இந்த கருப்பண்ண வேற யாரும் இருக்காரு. நான் கருப்பண்ணா கோச்சுட்டு ஆடாத சமயத்துல அழகாக என்ன வச்சு அதெல்லாம் கொண்டு எங்க தண்ணியில போட்டு உள்ளுக்குள்ள ஒரு நாள் அப்படியே பகவத் தியானத்தை உள்ளுக்குள்ள பிரேம வழிய நடந்துட்டு இருக்காரு. பகவான் பார்த்தான், இன்னொரு வழியிலேயே நினைவு வச்சுக்கணும். கமண்டலத்தை தலையை கவுட்டு ஒரு சுகமா உட்காந்து தியானம் பண்ணா கமண்டலத்தை அப்படியே தலையில கவுட்ட, வெள்ளையும் குளிர்ச்சி உள்ளையும் குளிர்ச்சி குளிர குடை நீர் ஆடாது அப்படின்னு வெள்ளையும் குளிர்ச்சி உள்ள குளிர்னு இப்படியே ஒரு நாளை பொழுது இவர் தொலைஞ்சிகளை எடுத்து போனதான் பார்த்தா பாத்திரம் காலியா, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இருக்கும். உடனே சிரிக்கிற கண்ணமணி சிரிக்க கையிட ஒன்று தொலைஞ்சிருங்க. ஆஹா, ஒரு நாள் பல்வேறு விதமான வண்ணங்களை என்னமோ பண்றான் நிறைய. இப்படியே பல நாட்கள் பல வருஷங்கள் ஒரு க்ஷணமா ஒரு தொலைஞ்சிருக்காங்க. பகவான் பார்த்தோம் என்ன பண்ணாலும் இதுக்கு கோபம் வரமாட்டேங்கிறது. இவர் கொஞ்சம் கோபப்படுத்தினாக்கா சுக்கம் அது அவளா இருந்தா பிடிக்காது. இந்த இஷ்டத்துக்கு ஆட்சி வைக்கணும், அதுதான் என்னுடைய வேலை, வேற வேலையே கிடையாது. பார்த்தானா என்ன பண்ணி ஒரு கோபமே வரல. ஒரு நாள் பார்த்தா ஆனந்தமும் உட்காந்து துளசிதளம் போட்டு சாலக்கிழமை பூஜை பண்ணான்னு பார்த்தேன். இதுதான் சரி. நேர போட்டு ஒரு சால கிராமத்திற்கு வாயில போட்டு, சால கிராமத்திற்கு வாயில போட்டு இவர் முதல்ல கொஞ்சம் அமைதியான அப்புறம் சோழ கிராமம் மூர்த்தின்னு வந்து, அதாவது ஞானத்தோட அஜ்ஞானம் உண்டு. இது ஸ்வயம் பிரபுன்னு தெரிகிறது. இருந்தாலும் அந்த ஞானத்தை சோழ கிராம மூர்த்தி பரம பவித்திரமாக தொடப்படாது, வாயில போட்டுக்கப்படாது, குளிக்காம இருக்கப்படாது, எச்சல் தரப்படாது சால கிராம மூர்த்தி. அந்த சால கிராமத்தை அந்த சால கிராம மூர்த்தியா வாயில கொண்டு அவர் பிடிக்கல. இடதுக்கு போடா அப்படின்னு இடதுக்கு போ உடனே ரோக்க மூக்க புடச்சு இருக்கணும். அன்னைக்கே சொன்ன கண்ணை உருட்டி மிரட்டி ஏற்கனவே பெரியவா விபரை பறந்து மிச்சப்படி ஓடி நீண்ட பெரியவாய கல்விகள் கோபம் வந்துருக்கு. ரோசம் வந்து மூக்கு சவந்து போய் கட்ட அன்னைக்கே சொல்லு. இந்த குழந்தை கோபப்படுறத பார்க்கணும். பெரியவா கோபப்படுற மாதிரி தான் அது நடிக்கும். அவருடைய கோபம் விசேஷமா அந்த மாதிரி அன்னைக்கே நான் சொன்னேன். இது கோபப்பட்டு வர்க்கமாக ஓடுறது. இது ஓடுன பிறகுதான் அவர் என்னமோ பண்றது. அது வரைக்கும் நன்னாத்தான் இருந்தேன். சரி குழந்தை விளையாட்டு சொல்றான்னு பார்த்தா சத்திய சந்தனாக சில சமயங்கள்ல சத்திய சந்தம் தான். இந்த மாதிரி நம்புது, சில சமயங்கள்ல பொய் நம்பிதான், சில விஷயங்கள்ல சத்தியம் அப்படியே வந்து காட்டுக்கணும். ஏண்டா சொன்னோம் பொய் நம்பின்னு திருட்டு நான் சொல்ற எல்லாத்தையும் பொய் ஏற்றுக்கவே முடியாது. திடீர்னு சத்தியத்தை ஃபாலோ பண்ணலாம். அதான் பெரிய கஷ்டமே. சில பேர் பொய்யாவே சொல்லிட்டு இருப்பா, இன்னைக்கும் அவன் சத்தியத்தை பண்ணிட்டு அப்பதான் நமக்கு பெரிய கஷ்டமே. அதான் ஏமாந்து போயிட்டோம். அந்த மாதிரி திடீர்னு சத்தியம் ஓட ஆடன்னு சொல்றான். இவரு ஓடுறார் துரத்துறார், ஓடி போயிருக்கு மறந்து போயிருக்கு, கதறி 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 ஆடுறா போயிட்டு இவ தெரியாம எவ்வளோ பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை. வச்சுக்கிறதா பெரிய கஷ்டம். ஓடி ரொம்ப நேரம் கதறி கதறி அழுது 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 குழம்பி கடைசியில பார்த்த நாமஜபம் பண்ணா ரொம்ப மாற்றணும். கோபிகள் சொல்லி கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும் ஒரே கட்டி. இதை இழந்தாலும் நாமஜபம், கிருஷ்ணனையே இழந்தாலும் நாமஜபம் தான் கதி. அழுது 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 நாமஜபம் வந்தார். எங்க போறதுன்னு தெரியல. துவாரத்தையே கசக்கிறது. இந்த குழந்தை இல்லாம துவாரத்தை ருச்சியா இல்லை. கிளம்பிட்ட துவாரம் கேட்டு அப்படி நடக்கிற கால் போன போக்குல இங்க இருக்கானா அங்க இருக்கானா அங்க இருக்கானா இங்க இருக்கானா. கோபிகள் மரம் மரமா செடி செடியா மலை மலையா நலம் நிறைய கேட்டாரு. இந்த மாதிரி கேட்கிறார். கையில போறவாங்க அந்த ஒரு பையன் ஓடி பாத்தடா 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 இல்லையே 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 இல்லையே. சில பேர் பார்த்தோம், ஆனா நீங்க சொல்ற மாதிரி இல்லையே. இந்த இது எப்படி வேணா மாறுது. ஒவ்வொரு இடத்துல வேஷம் போட்டு ஓடி 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 ரொம்ப கஷ்டப்படுற அங்கங்க எதையோ சாப்பிட்டு பல நாள் ஆதாரம் இல்லாம சொல்றா. தப்போ தப்போ பண்ணிட்டேன் மன்னிச்சுடுறா. அம்மா அடிக்கான்றத குழந்தை ஓடி போகலாமா? குழந்தை தப்பு பண்றத அம்மா விட்டு போகலாமா? நான் குழந்தைடா தெரியாம பண்ற வாடா வாடா அழுது 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 அழுதுண்டே இருக்க. ஆனா சுக்கம் அனுபவிச்சாலும் அந்த ஸ்மரணையில உயிர் பிடிச்சிட்டு இருக்க. அதனால அவ்வளவு விளையாட்டு பண்ணினான். அந்த பாவம் இல்லை. அதை ஸ்மரித்து ஸ்மரித்து ஸ்மரிச்சு உயிரை தரிச்சுன்னு அப்படி நடந்து 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 இங்கெல்லாமோ சுத்தி எங்கேயோ வந்தா அப்படியே சுத்தி அடிச்சுங்கிறா. கடைசியில எங்கேயோ பார்த்து பிள்ளையாண்ட மாதிரி இந்த குழந்தை நம்ம சொந்த கோரிக்கேன்னு ஓடி வந்தா ஒரு இழுப்ப மர பொந்திர உட்கார்ந்துருந்தான் பிள்ளையாண்ட. பக்கத்துல வந்து தொடலாம் தூக்கலாம் மரம் முறிஞ்சு விழுந்த
நடுங்கி போயிட்டார். என்ன ஆசை வேற பிரம்மாண்டமா ஒன்று படுத்து, மிக பிரம்மாண்டமா ஆச்சரியம். மஸ்த தீர்த்தத்தை தலையில் வச்சிருந்து, சங்க தீர்த்தத்தை காலை வச்சிருந்து, தர்ம தீர்த்தம் அதர்ம தீர்த்தத்தை கைகளை வச்சிருந்து பிரம்மாண்டமா நாடுக்கணவற்ற பத்மத்தோட ஒரு வஸ்து, வேற யாரும் இல்லை, இவன் தான். அவங்க ரொம்ப பழக்கமான அனந்த பத்மநாதன். இதுவும் துவாரகாநாதன் தான். அங்கேருந்து ஓடி வந்தவன் தான், சும்மாதான் கிடையாது. அவர் அங்கேருந்து கலப்பி இங்க ஓடி வந்த அனந்தன் கார்த்திக். அவர் பயந்து போயிட்டார். இவ்வளவு பெருசு படுத்தா யார் பூஜை பண்ற, பிரதட்சணம் பண்றதுக்கு 14 பேர். இவ்வளவு பெருசா இருந்தா கஷ்டம் தான், நான் அனுபவிக்கும்படியா. குழந்தையாவாரா பகவான் கேட்டான், எந்த அளவு நீ சொல்லு, நீ சொல்ற அளவுக்கு நான் தான். திருக்குவாரின்றி சுருங்கினார். திரும்பி அவரை பார்க்கிறேன். உன்னை யாரும் சுருக்க முடியாது, உன்னை யாரும் நீக்க முடியாது. நீயா சுருங்கிற, நீயா இருக்காய். அந்த பக்தனுடைய பக்திக்கு வசப்பட்டு சேருதான். உடனே அவர் கையில் இருக்க தண்டத்தை போட்டார். இது 6 அடி இருக்கு, இது 3 மடங்கு, ஒரு 18 அடி இருந்தார். திவாகர முனிவர் ஆனந்த தேசம் துவாரக்கில் உட்கார்ந்து தியானம் பண்ண அங்கே பரப்பி ஓடி வந்த பத்மநாபன் வேற யாரும் இல்லை, துவாரகாதீசன் தான், துவாரகாநாதன் தான். இத்தனை லீலைகளில் சொல்றது ஆச்சரியமா. தியானந்தூர புற வர்ணன பிரபந்தத்துல கர்ப்பஸ்ரீமா சொல்றா. யாரும் ஒரு தெரிஞ்சிருக்கணும். கர்ப்பஸ்ரீமா ஆச்சரியமான ராஜு சுவாதி பெருமாள் மகாராஜா சொல்ற. தியானந்தூர புற வர்ணன பிரபந்தத்தை பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கிறது அப்படியே இவர் பாஷையில இருக்க. பிரம்மாண்ட புராணம் என்ன உண்டோ அதே லீலைகள், ஆனா சம்ஸ்கிருத வார்த்தைகள் சில லீலைகளை மாற்றி 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 இவர் ஸ்வயம் பத்மநாபனை அனுபவிச்சார். அந்த துவாரகாதி நம்மளுக்கு துவாரகாதி அனந்தபுரம் இருக்குன்னா துவாரகாநாதன் துவாரகை இருந்ததுனாலதான் இன்னைக்கு நிஜமாவே அனந்தபுரம் இருக்கு. அதனால அனந்தபுர வாசிகளுக்கு துவாரகையோட மரியாதை இருந்து ஆகணும். அனந்தபுர வாசிகள் துவாரகை போக வேண்டிய அவசியமே, அதுவே இங்கே ஒரு இங்கே நான் துவாரகை போகவே அப்படின்னு அழுதுன்னா ஐயா தீன்னு சொல்லணும். இங்கே நான் துவாரகை போகவே வருத்தப்பட்டதுன்னா அசிங்கம் பத்மநாபன். அதுவே அங்கேருந்து ஓடி வந்து இழுப்பமலை வந்து வந்து அனந்தன் காட்டுல படுத்துட்டு கிடக்கிறதுனா இங்கேயும் கடல் பக்கத்துல தான் இருக்கு. இங்கேயோ இல்லை, துவாரகையும் கடல் தான், திருவனந்தபுரமும் கடல் பக்கத்துல தான் இருக்கு. அங்க நின்று கிடக்கிறது, இங்க படுத்துட்டு கிடக்குது. விஸ்வாமியா தங்க சக்கரம் சகாலாம் தள்ளி விட்டு ஒரே பத்மத்தை மட்டும் வச்சு ஆனந்தமா படுத்துட்டு கிடக்கிறோம். ஆச்சரியமான ஒரு பத்மநாபன், அற்புதமான பத்மநாபன், அதிவிசேஷமா துடைத்த கோவிந்தனாரே. நம்ம சொல்ற எல்லாருடைய துன்பத்தையும் துடைத்த கோவிந்தனாரே ஊரும் உலகும் தேவும் உயிரும் மற்றெல்லாம் படித்த எம் பரமமூர்த்தி பாம்பனை பள்ளி கொண்டான். எல்லாருடைய துன்பத்தை கிடைக்கக்கூடிய கோவிந்தனே லோகத்தையும் தேவர்களையும் மனுஷர்களையும் எல்லாத்தையும் படைச்சுட்டு இங்க வந்து பாம்பனை மேல் பள்ளி கொண்டான். மடைத்தலை வாழை பாய்ந்து விளையாடும் அனந்தபுரம் கடைத்தலை சீக்கப் பெற்றால் கடுவினை கடையலானே. இந்த பாசை அழக வாழ நீங்கள் எல்லாம் மயல்வெளியில் விளையாடும், சொல்லு குதிச்சு விளையாடும். அப்படிப்பட்டதான் இந்த அனந்தபுரத்துல தொடப்பத்தை கொண்டு பெருக்கணும்னா பிராரப்த ஜன்மாவெல்லாம் சம நேரத்தை அடி தள்ளிடலாம். குப்பை மாதிரி கடுவினை களையலாமே. கடைத்தலை சீக்கப் பெற்றால் கடுவினை களையலாமேன்னு சொல்லும்படியான ஒரு அனந்த பத்மன் துவாரகாநாதன் தான். ஸ்வயம் கிருஷ்ணன் தான் தடுக்கணும். உள்ள நுழைஞ்சு பார்க்கணும், ரகசியமா மயில்கிளியை பார்க்கணும். ஏன்னா யாராவது கோச்சுமாரை கேட்டுக்கணும், அவர் பார்த்துக்கலாம், அவருக்கு தான் தெரியும். ஆனா சத்தியமா கிட்டாவையில நம்ம கிட்டாவையில யாரும் கிடையாது. துவாரகிலேருந்து ஓடி வந்து வருஷம் இருக்கிற துவாரகாதீசன் ரணத்தோடு அங்கேருந்து ஓடிட்டு அங்கேருந்து ஓடி முதலாளே தப்பிச்சு துவாரகைக்கு ஓடின வஸ்து துவாரகிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்து அனந்தபுரத்தை மாற்றிட்டு இங்கேருந்து ஓட முடியாம மாற்றி முடிச்சுட்டு பக்தாளுடைய பக்தி பிடிச்சிருச்சு. பக்தாளுடைய பக்தி இந்த வயலை இங்கேருந்து ஓட விடாம அடுத்து அது எடுத்து வைக்க முடியாம உட்கார கூட படுக்க வச்சு இங்கேருந்துலாம் கிளம்ப முடியும். நம்ம எல்லாரும் எத்தனைதான் முயற்சி பண்ணாலும் அவாவதான் கிளம்பி போக முடியும், என்கிட்ட கிளப்பவே முடியாது. அப்படி ஒரு வஸ்து பல முயற்சி பண்ணி பார்த்து சொல்ற விஷயம் அவாவா என்னமோ வேறோட பிடிங்க நம்ம நினைச்சாலும்
அந்த வேளாதி பத்மநாபத்தை மாட்டிக்கிறாளே இதழோட அசைக்க கூட முடியாத ஒரு பத்மநாபம். ஏன்னா திவாகரமணி சத்தியம் வாங்கிட்டார். கல்பகோடி வருஷம் பிரளயம் வர வரைக்கும் அங்கெங்க போகிறார். தெரிஞ்சுக்கோன்னா அங்கேருந்து ஓடி வந்துட்ட, இங்கேருந்து ஓடினா தாங்காது. எல்லாம் கலியுகம் ஜனங்கள் பாவம் எங்க போவா, இங்கே கடக்கம் இருக்கேண்டான்னு படுத்தவன் தான். நம்மெல்லாம் போனாலும் அவர் கிடப்பார். அப்படி ஒரு பத்மநாபனையும் கொடுத்த ஒரு துவாரம், ஆச்சரியமான துவாரக. அந்த துவாரக நாதனிடத்துல நரசிம்ம மேத்தாக்கு ஆச்சரியமான ஒரு பக்தி. சதா சர்வதா துவாரகாதீசா 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 பலவிப்பா. வேற ஒன்றும் தெரியாது. கண்டிப்பாக 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 கண்டிப்பா வைஷ்ணவ ஜனத்தோடு பாடினார். ஆச்சரியமான பக்தர். முதல்ல காட்டை விட்டு பயந்து ஓடி வந்த மகாத்மா. ஒரு காட்டு கோயில்ல சிவலிங்கத்தை பார்த்து கட்டி பிடிச்சிட்டு கதிரி எழுத மகாத்மா. எனக்கு மந்திரோபதேசம் பண்ணுங்கோ, எனக்கு பெரிய லீலா ரகசியத்தை காட்டுங்க, உலகத்தையே சிரேஷ்டமோ அதை காண்பிச்சுடுங்கோ. இவர் தபசு பண்ண சிவபெருமான் பிரத்யட்சமாய் இவர் காதுல கிருஷ்ணநாமத்தை உபதேசம் பண்ணி ராசக்தியுடைய காட்டினார். இவர் சிவலிங்கத்தை பிடிச்சிட்டு கதற கதற சிவபெருமான் பிரத்யட்சமாய் ஆச்சரியமான கிருஷ்ணநாமத்தை உபதேசம் அகம் செய்யேவ அச்சுத பிரியகன் சொல்றவர் ஆச்சரியம். அந்த சிவபெருமான் நரசிம்ம மேகாவுக்கு கிருஷ்ண மந்திரத்தை உபதேசம் பண்ணார். உடனே நரசிம்மத்தை கையை கூப்பிண்டா, பிரபோ மகாதேவரை சிவ பண்ணுங்கோ, எதை நீங்க வசத்தியா அனுபவிக்கிறோ அந்த வசத்தியான வசதி எனக்கு காமிக்கணும். உடனே பார்த்தார் கோபேஸ்வரராஜர். நன்னா தெரியுது, அதுவா வேணும். அது ஒரு தடவை பார்த்துனா பைத்தியம் பிடிச்சி அலைவடா, உலகத்தை ஒரு சுத்தியில இருக்க மாட்டேடா, உலகத்தை மானம்னா இருக்காதுடா, நீ பாட்டு அறப்பைத்தியமா அலைஞ்சிட்டு இருப்பாடா. அதுதான் நீ அப்படிதான் அலைகிறீங்க. அவர் அப்படிதான் இருக்கார். நிஜமாக அவர் என்ன செஞ்சு அவருக்கு தெரியாது. படம் முழுக்க சாம்பலம் போது மகானத்தை கூட்டாடுறாருன்னா என்ன ஒரு பிரேமையில இருக்காரு. தெரிய இருக்கு. நிஜமாவே அந்த பிரேமையில தான் இது மசானோ இது பூமி வித்தியாசம் தான் தெரியாது. எங்க கிடைச்சா அறிஞ்சு கட்டையை கட்டையை மண்ட ஒரு மாதிரி தான் போட்டு ஆடுறாருன்னா பிரேமையோட எல்லையில போய் நின்று ஆடுறாரு. சும்மா கோபத்துல ஆடல, நீங்க யுத்தம்னா கோபம் தான் நடக்குது. வாசுதோசி நிஜமாவே. ஆனாலும் அந்த பிரேமையில அவர் மயங்கி ஆடுறத பார்த்தேன்னா இல்லை அம்பலத்திரைவனும் தன் ஆடலை விட்டு இங்கே வந்தான்னா அவ்வளவு தூரம் தாண்டவம் ஆடுற கிருஷ்ணனுடைய காளி நிறுவனத்தை மற்ற ஆட்டத்தையும் பார்க்க ஓடி வந்தாருன்னா எத்தனை ஒரு கிருஷ்ண பிரேமை இருந்திருக்கணும். அது ஒரு எவ்வளவு தூரம் அனுபவிச்சிருந்தா இல்லை அம்பலத்திரைவனும் தன் ஆடலை விட்டு இங்கே வந்தான்னு சொல்றாருன்னா சத்தியம். ஏதோ வாயில் வந்த ஆர்த்தியை கையில வந்து எழுத ஸ்வயம் அனுபவம். அதனால இன்னொருக்கு சாட்சியம் இருக்கு. ஆறாவது அசையாவது வாராம என்ன மூலம் பண்றதுன்னா ஸ்வயம் அனுபவம், வார்த்தை இல்லை, ஸ்வயம் அனுபவம். அந்த மாதிரி ஒரு நானாண்டாவது அங்கனம் கதறி கடைசியில் அங்கனாம் அங்கனாமன் தரேமா கதம்மா கதம்மா கதம்தான் தரேனங்கனாயி சமா கல்பித்தே மண்டலே மண்டக கந்தகோடேனுனா தேவசீ நந்தனான்னு பார்த்துட்டார். கதறி கதறி காண்பித்த இவரும் காத்தா வரும். ரெண்டு பேர் ஜோரா இருக்கு இல்லையா, ரெண்டு பேர் அவ்வளவு ஆசக்தியிலே சிவபெருமான் காட்டுற குருவா இருந்து காட்டுற தட்சிணாமூர்த்தி ஆச்சு. பக்கமா இவர் காட்ட இவர் பாருங்க ஆடுவோம். இந்த கிருஷ்ணன் நல்லா இருக்கா இல்லையா, அந்த கிருஷ்ண பாரு, இங்க சிவபெருமான் அந்த கிருஷ்ண பாரு. 16,108 ஆடி 5 லட்சம் கோபிகளோட ஆடுறான். இவரோட கிருஷ்ணனை காமிச்சு இந்த கிருஷ்ணன் நல்லா இருக்கான், ராதிகாவோட கிருஷ்ண பாரு இப்படி இருக்கான் பாத்தியா, காண்பிச்சு காண்பிச்சு காட்டி கொடுக்க பார்த்து அனுபவிச்சு திட்டு பிடிச்சு நரசிம்ம. அவ்வளவுதான். ராசமண்டலத்துக்கு போறவாளுக்கு இருக்க பைத்தியம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுதான் காரணம். 6 மணிக்கு போல யாரும் உள்ள விடமாட்டேங்கிறா, என்னமோ ரகத்தில் இருக்கு ரகத்தில் இருக்குன்னா பார்த்தோம்னா பைத்தியம் இருக்கு. நடா பைத்தியம்னா உலகத்தோட பழக முடியும். எனக்கு கூட பார்த்தா பைத்தியக்காரத்தனமா இருக்கும். இந்த குழந்தைங்க பலூன் கலந்த மாதிரி காருக்கு பங்களா கலவை பார்த்தா காரு பங்களா கலவை மாதிரி கூட இருக்காது. சமயத்தை பார்த்தோம்னா என்ன அந்த ஞானத்துடைய எல்லைக்கு போய் பக்தியுடைய பிரேமை செல்ல போய் அங்கேருந்து லௌகீக ஜனங்களுடைய அழுகையெல்லாம் பார்த்தோம்னா அமேத்தியத்துக்கு அளவு மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் இவரை சொல்ல முடியும். அமேத்தியத்துக்கு எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஒரு 10 பேர் அமேத்தியத்துக்கு போட்டி கேட்டா வரா பண்ணி எல்லாம் சண்டை போடுது. அவ்வளவுதான். நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அப்படி தோணும். அந்த எல்லையில போய் பார்த்தோம்னா அந்த மாதிரி ஆச்சரியமான பிரேமத்தை பிடித்து அலையறார் நரசிம்மன் இருக்கார். அழகா பொண்ணெல்லாம் இருக்கார். எல்லாரும் கல்யாணம் பண்ண வேண்டாமா கல்யாணம் பண்ண வேண்டாமா கல்யாணம் பண்ண வேண்டாமா துவாரகாதீசன் பார்த்துப்பார். ஒரு பார்த்துப்பாரா 16,108 பேரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. நாரத வேற பிரத்யட்சமா பார்த்துருக்கா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத என் பொண்ணு இல்லையா அவர் பொண்ணுதானே.
பாகவத்தை படித்தாலும் கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்துடும். நாரதர் பகவான் வந்து அழகா பாக்குற பார்த்தோம்னா பகவானுடைய தேசத்தில் நாரதர் பார்க்கிற அவ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான், சீமந்தம் பண்ணி வைக்கிறான், பொண்ணுக்கு வரம் பார்க்கறது ஆலோசனை இருக்கான், பொண்ணுகிட்ட கேட்கறான் உனக்கு பிடிச்சிருக்காரு மாப்பிள, அப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லடி நீ சொல்லுடி இத்தனையும் கேட்டா நரசிம்ம கேட்டா ஆஹா அப்ப நம்ம பொண்ணு அவன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், என் பொண்ணு அவன் பொண்ணு தானே, நானே அவனுக்கு இருந்தான் என் பொண்ணு கேட்டு அவன் பொண்ணு சொல்லிட்டு பார்த்தா வேலைக்காரெல்லாம் சாமி பொண்ணுக்கு வயசு இருக்கும் அப்படிங்கிறது அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு. அப்புறம் அந்த எஜமானந்த எல்லாத்தையும் பார்த்து கல்யாணம் பண்ணி கல்யாண செலவு எல்லாம் வந்தாங்க அந்த நாடு எல்லாத்தையும் நண்பர்கள் சொல்லு பணம் அசம்பயம் சோமா மேகமா பங்கு பாசத்தை தேசா முக்கியா விஸ்தானம் யோக க்ஷேமம் வகாம் யசம் அந்த மாதிரி விழுந்துட்டார் நரசிம்ம மேத்தா. பார்த்தா எங்கேந்தோ ஒரு பணக்காரர் வந்தா நரசிம்ம மேத்தா பார்த்தார், பொண்ணை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கா. உடனே பையனுக்கு கல்யாணம் தேதிக்கா கல்யாணம் பண்ணியா ஜோரா கல்யாணம் எல்லாம் பண்ணி முடித்த வருகிறதா மாமியார் சம்பந்தி மாமிக்கு தெரியறதான் அடடா ஏமாந்து போயிட்டோமே, என் பிள்ளை அவன் எத்தனை படிச்சிருக்கா எவ்வளவு தனம் இருக்கு, இப்படி ஒரு ஏழை பிராமணாத்திலேருந்து கொடுத்துட்டாரு குழந்தை, என்ன அக்கிரமம் ஆத்துக்காரன் முகத்தை திருப்பி குமட்ட அக்கிரம் சும்மா என்ன அக்கிரமம் பண்ணி தொலைச்சிட்டு பார்த்து அவ்வளவு சொந்தக்காரங்க நீ நானும் என் பிள்ளைக்கு போட்டி கொண்டு வரலாம், யாருமே போட்டி போடுறதே கிடையாது அவ்வளவா சொல்லிக்கிறது. அந்த மாதிரி போட்டு கொண்டு ஏமாந்து போயிட்டோமே சொல்லிட்டா இந்த பொண்ணெல்லாம் அழிச்சுட்டு போக முடியாது உங்க ஆட்டே வச்சுக்கோங்க, நான் கேட்கிற வரதட்சணை கொடுத்தாதான் வாசப்பட்டு ஏறப்படாது எல்லாரும் துக்கப்படுறார். அவர் மனைவி சொல்றாங்க நரசிம்ம மேத்தா அவர் மனைவி பார்க்கலாம் கையில ஜனம் இல்லைன்னா எப்படி இருக்கு பார்க்கலாம் அவங்களை பக்தி பண்ண வேண்டாம் நான் சொல்லலை, நான் இப்படி ஒரு சிட்டி வந்து இருக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை நம்ம நாட்டில் இருந்தா சரியா இருக்குமா, பெரிய துக்கமே இதுதான். ஸ்ரீபாத கல்யாணம் பண்ணாலும் துக்கம், கல்யாணம் ஆற்றில் அது பெரிய துக்கம், கல்யாணம் ஆகுதுன்னா கூட பரவாயில்ல கொஞ்சம் மனம் சமாதானம் கிடைக்கும். கல்யாணம் ஆகிட்டு ஆசையே இருந்து இருக்குன்னா அது பெரிய பாரம், பக்கத்தை வரைக்கும் போட்டு உளுக்கி எடுத்து நம்ம பாரம். நரசிம்மனை பார்த்தார் மனசோடிச்சு பார்த்தோம் விடு எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சா நடக்கிறது, அவனே தானே அவரை கொண்டு வந்து விட்டான், அவனுக்கு தெரியுமே எப்படி மாமியார் இருக்கா தெரியுமே இது துவாரகாதீசன் வழி பண்ணுவாங்க. ஊர்ல எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா பேசுறா, ஒரு சந்தர்ப்பம் எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சுட்டா, சரி நான் கொண்டு போய் சம்மந்தியாக்க பொண்ணை விட்டுட்டு வரேன்னு கிளம்பிட்டேன் விதுஷ்மான மாதிரி குழந்தைக்கு. உடனே துவாரகாதீசனுடைய சரணாரங்கத்தை தியானம் பண்ணிட்டே போற நேர சம்பந்தி வாசல் வந்து நின்றுட்டா, வாயில வந்தபடியெல்லாம் ஏற்கிறார், என்ன கிருஷ்ண குழந்தாச்சோ என்ன தோல்ல ஒண்ணும் இல்லை, ஓ வண்டியில வருதோ சிந்தனா கேட்கிறேன், ஓ வண்டியில வருதோ இவ்வளவுதானா பரவாயில்லையே, இங்க வரைக்கும் இவ்வளவு கிடைக்கிறதோ உங்க ஊர்ல பரவாயில்லையே, நல்ல பணக்கார ஊர் போல இருக்கு கேவலமெல்லாம் பேசுறேன். ஒரு உடனே பெரிய தத்துவம் விசாரம் சரீரம் அறியக்கூடியது ஆத்மா ஸ்திரமானது சாம்பத்திய ரகசியம் எல்லாம் நீக்கி மழைக்கு பாசலையே இன்னும் 1.5 நாள் சத்தம் எல்லாம் பண்ணார். நன்னாலும் கேட்டான் நல்லா தான் பண்றீங்க இப்படியே நிறைய ஏமாற்றம் இருக்கு, இப்படி பேசி வைக்கிறப்ப இருக்கு, இதெல்லாம் என்னிடத்த சில கிளம்பு முடிஞ்சா பணத்தோட வாரும் இல்லைன்னா கிளம்பு போயிட்டே இருக்கு. உடனே அவர் சொன்னார் கவலைப்படாதுன்னா இந்த பொண்ணை விட்டுட்டு போறேன், கொஞ்ச நாளுக்குள்ள சீக்கிரம் தனத்தை கொண்டுற சத்தியம் கையில நயா பைசா கிடையாது, புளி தங்கம் கிடையாது, ஏதோ அன்னி பழத்தையோ ஓடிந்து கிருஷ்ண துவாரகாதி அனுகிர தைரியமா சொல்லிட்டு வந்துட்டார். என்னமோ ஒரு வேகம் என்னமோ ஒரு தைரியம், அவ பாடு கொஞ்சம் கிண்டல் உஞ்சவருக்கு எடுத்து கொள் தொடங்கலையோ அடுத்த வாசல்ல நின்று கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்தி உஞ்சவருக்கு எடுக்கிற உமக்கே அவ்வளவு குழுப்புன சுய சம்பாத்தியத்திலே சொந்த காலம் நிற்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கல அப்படிதான் நடந்துருக்கும். நிஜமாவே உஞ்சவருக்கு எடுக்கிறவாத்தான் தலை கால் புரியாம ஆரம்பம், சுய சம்பாத்தியம் சொந்த காலில் நிற்கிற நல்லா சொல்லிட்டு இருக்கோம் வசனம். கிருஷ்ண கிருப்பை இல்லாம ஒரு பைசா சம்பாதிக்க பக்தி யாருக்குமே கிடையாது, கையாளாகாத கூட்டம் தான். எத்தனை பேர் லோகத்தை பிரயத்தனமே பண்றது இல்லையா, எத்தனையோ பேர் பிரயத்தனம் பண்ணிட்டுதான் இருக்கா, எல்லாருக்கும் தனம் கிடைச்சிடுறதோ, கிருஷ்ண கிருப்பை இல்லாம ஒண்ணும் நடக்கா தெரிய மாட்டேங்கிறது. என்னமோ நம்ம சுய பிரயத்தனம் முகத்தின்னு நினைக்கிறோம். துரியோதன எல்லா பிரயத்தனமும் தான் பண்ணான், ஜெயிச்சுட்டானோ வாழ்ந்தான் காட்டிட்டானோ ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி கிருஷ்ணனை பிடிச்சா ஜெயிச்சாரு, பகவத் கிருபதான் விசேஷம், பகவத் காருண்யம் தான் சர்வசிரேஷ்டம் தெரிய மாட்டேங்கிறது. அதனால ரோஷம் வந்துருக்கு, பணத்தை சத்தியமா கொடுத்தேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். எனக்கு தெரியாத துவாரகாதீசா ஏதான் வழி பண்ணணும் சார், அப்புறமா ஞாபகம் வரதா சொல்லிட்டோன்னே என்ன பண்ணப்போ விட்டு வந்துட்டு ஆத்துக்கு மனைவி கேட்டா கொஞ்ச நாள்ல பணம் தரேன்னு சொல்லிட்டேன். அவளுக்கு இன்னும் கோபம் ஆத்திலே வச்சிருக்கோம்,
இதை கொண்டுதான் அதை விட்டுட்டு வந்துட்டு அவர் 10 நாள் கழிச்சு ஜனங்கள் இறக்கி வச்சா இன்னும் கேவலம். ஊர் எப்படி பேசும்? இன்னும் பொண்ணுடைய துக்கம் தெரிய வேண்டாமா? பார்த்தா ரொம்ப துக்கமா இருக்கு. விடுமா, பணத்தோருக்கு காப்பாற்றும், பணத்தோருக்கு காப்பாற்ற மாட்டான் நான் சொல்லல. நீ பணத்தை காரியம் நியாயமா இருக்கான். அவருக்கு ஒன்றும் புரியல, துக்கப்படுறார். பாத்திர ஏதான ஒரு வழி கிடைக்கும், வழி கிடைக்கும், வழி கிடைக்கும். இங்கே இருந்தோ சில யாத்திரிகள் வந்துட்டா, ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போறவா யாத்திரிகள் வந்துட்டா. நரசிம்ம வேட்டா பார்த்தா, எங்களுக்கு உதவி பண்ணணும், சகாயம் பண்ணணும். என்ன சகாயம்? நாங்கெல்லாம் துவாரகா போகணும். துவாரகாவா இருக்கு, மனசோடு இருக்கு, பார்க்கலாம், சந்தோஷம், போயிட்டு வாங்க. சில நாள் அங்கேயே தங்கலாம் இருந்துட்டு வாங்க, பாக்கியவான் நீங்க எல்லாம் அப்படின்ட்டார். அதுக்கு அங்க போய் தங்கணும்னா கொஞ்சம் தனம்லாம் வேணுமே, வாஸ்தவம் அப்படின்றார். தனம் என்கிட்ட இருக்கு, ஆனா எடுத்துட்டு போறதுக்கு பயமா இருக்கு. வழியில நிறைய கொள்ள கூட்டம்லாம் அலையிறது, எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. போற வழியில காடு மேடு மலை பிரதேசம்லாம் கடந்து போக வழிப்பறி கொள்ளையில அதிகமா. அதனால அந்த தனத்தை நாங்க உங்களுக்கு இங்க கொடுத்துடுறோம். உங்களுக்கு நிச்சயமா துவாரத்துல யாரோ தெரியணும், உங்களுக்கு தெரியாம நீங்க கிருஷ்ண பக்தராசர், உங்களுக்கு பிருந்தாவனம் துவாரகை யாராவது தெரியணும். அங்க இருக்க யாருக்கோ ஒரு பெருசாக செய்தி கொடுங்க, நாங்கள் அவளுக்கு ஒரு பணத்தை கலெக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அவள் இந்த பக்கம் வரும்போது இந்த பணத்தை வாங்கிக்கணும். உடனே பார்த்து நடத்தணும். அதுக்குன்னு எனக்கு நன்னா தெரிஞ்சு கடையே ஒன்று இருக்குன்னு சார். எனக்கு ஒரு கடை இருக்கு, அங்க ஒரு காலி வச்சு எனக்கு ஒரு தீயா இருக்கான், ஷியாமலன்னு பேர். எனக்கு நான் கடுதாசி எழுதி தரேன். இந்த கடுதாசி கையெழுத்த பார்த்த பணம் கொடுக்கணும், கவலைப்படாத பணத்தை வாங்கிட்டா. கடுதாசி எழுதினா கிருஷ்ணதாசன் நரசிம்ம மேட்டான்னு கையெழுத்து கொடுத்தார். நம்மளாம் என்னென்னலாம் ஒரு உங்கள் அன்புள்ள தீக்கு மழக்கி பகவான் தவிர யாருக்கும் ஓடவே கூடாது. உங்கள்னு அர்த்தம் உங்கள்னு போட்டோம், உங்கள் பகவான் மட்டும் எல்லாருக்கும் போடப்படாது, தெரிய மாட்டேங்கிறது. எழுதினா கடுதாசி கிருஷ்ணனுக்கு ருக்மிணி மாதிரி அப்படியே அடுத்த வாழ்க்கை எழுதினால கடைசியில கிருஷ்ணதாசன் போட்டு அவங்க பேர் போட்டுருவாங்க. அவன் 5 வாட்டி கிண்டல் பண்ணுவான், 6வது அவளே போட ஆரம்பிச்சிருக்கான். கிருஷ்ணதாசனே சௌக்கியமானது, சந்தோஷம் தானே, தப்பே கிடையாது. அந்த மாதிரி அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டா அதெல்லாம் வாங்கிட்டு அவள் கிளம்பியாச்சு. இவர் கதறி அதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன், அவருக்கு யாருமே தெரியாதுங்க. அங்க கடையும் கிடையாது, காரிய கருத்தியும் கிடையாது. ஒரு பாட்டுக்கு எழுதி கொடுத்தாச்சு, அவ பாட்டுக்கு துவாரகை போயாச்சு. உடனே தனத்தை கொண்டு போய் சம்பந்திக்கிட்ட கொடுத்துட்டாரு. சரீர பந்துக்களை ஏமாற்றினாலும் மகாபாவம், இது ஆத்ம பந்துக்கள், நல்லா பகவத் பக்தர்கள். துக்கம் நினைச்சு அடைக்கிறது. கிருஷ்ணா 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 பக்தாளுக்கு சமம் வராம இருக்குமே கதறி எழுதியிருக்கார். இதான் கடை நீங்க முழுக்க தேடுற, அப்படி கடையும் காணும். ஷியாமலன்ற ஒரு கடையவே கிடையாதுன்னு எல்லாரும் துவாரக சமுத்திரத்து பக்கத்துல வந்து கண்டத்தை உட்காந்துட்டான். நரசிம்ம கடை கணிக்காரு. அவளுக்கு நம்பிக்கை இல்லை, நரசிம்ம சரியா இவாளுக்கு தான் தெரியாது. கூட வாழ்க்கை நரசிம்ம மேட்டான அசாத்தியமான ஒரு விசுவாசம் இல்லை. நரசிம்ம மேட்டா சரியா இருப்பார். நம்ம திரும்ப விசாரிக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் விசாரிக்கலாம்னு கிளம்புறான். யாரோ நீங்க தான் நரசிம்ம மேட்டா ஊருக்காரா? ஆமா. சீக்கிரம் வர வேண்டாமா, நான் வெளியூர் தான் போக வேண்டியது, எவ்வளவு காரியங்கள் இருக்கு, கொண்டாங்க வசீகர். அவர் தூக்கி வாரி கூட ஸ்லிப் பண்ணி வீட்டிங்க, இதானே தானே ஃபுல்லாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டான். உடனே அவன் கேட்டா, நீ கொடுத்த அவருக்கு வசிக்க வேணாமா, இந்தா அவர் எழுதி கொடுத்துட்டான். சாமலம் கையெழுத்து போட்டு நரசிம்ம மேத்தாவுடைய பிஎம் கையெழுத்து போட்டு சாமலம் கையெழுத்து கொடுத்துருங்கோ, ரொம்ப விசாரிச்சுன்னு சொல்லுங்க, ரொம்ப விசாரிச்சுன்னு சொல்லுங்கன்னு அவன் போயிட்டான். இவரை பாட்டுங்க எழுதி இருக்கா. அவதான் துவாரத்தில் கொஞ்ச நாள் இருந்தா, அதுக்கப்புறம் திரும்பி அவதான் வந்தார். நரசிம்ம மேத்தா அவரதை பார்த்த உடனே கையை கொடுத்து கதறி எழுதி அத்தனை காலையும் விழுந்து போயிருக்கிறார். உங்களை ஏமாத்துக்க நம்பிச்சுக்கோங்க, உங்களை ஏமாத்துக்க நம்பிச்சுக்கோங்க, நீங்க என்ன வேணா தண்டனை கொடுங்க, நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். நான் கேட்ட என்ன ஆச்சரியம், நிஜமாக நான் கடை வீதியில் ஆளுக்கு யாரும் தெரியாது, கடையே கிடையாது, காரியம் வச்சு யாரும் கிடையாது. கிருஷ்ண தைரியத்தை மாதிரி பண்ணிட்டேன். அந்த மாதிரி அவள் தூக்கி வாரி போட்டு நிஜமாவா? ஆமா, அப்பதான் அவள் யோசனை பண்றான். அந்த கண்ணங்கரைன்னு இருந்தேன். செந்தாமரை கண்ணு, செந்தாமரை கை, செந்தாமரை பாடு, செங்கனிகள் என்ன வேணா வேகத்தை மாற்றணும், இதை மட்டும் மாற்ற முடியாது. அங்கதான் தோது போடும். நல்ல கருத்து ஆதுவான் சரீரம் தோல் கண்டா தோளே கண்டாரு. என்ன சொல்றேன் எல்லாம் சொன்னான். ஷியாமலந்து வந்தது அப்படின்னு வரலாம் இருக்கா. துவாரகாதீசன்னு திருடி விழுந்துட்டான். நரசிம்மன் இருக்கா பேரும் நெருங்கினான், கதறினான். இவர் பிரபோ என் பொருட்கள் இப்படி பண்ணிட்டியா? பீஷ்மருக்காக தன் சத்தியத்தையும் மாற்றினான். தன்னை வேணா பொய் நம்பின்னு மாற்றணும். தன் பக்தர்களை பொய் நம்பி ஒரு இடத்துல விட்டு கொடுக்க மாட்டான். அது சங்கர சம்பிரதாயத்தை சேர்ந்ததாலும், மத்திய சம்பிரதாயம், வைஷ்ணவ சம்பிரதாயம், எந்த சம்பிரதாயம் கிருஷ்ணனை விடமா நம்பி ஆச்சுன்னா
தன்னை என்னன்னா பண்ணிருக்கான் உத்தமன். பக்தால கைவரமா கௌந்தேய பிரதிஜானி நாம பக்த நடுங்கினான். அவன் அத்தனை பேரும் நரசிம்மத்தை காலை வந்து பிடிச்சிருந்தான். யோகர துவாரக போயிருக்கோம், ஏதோ மூர்த்தியை பார்க்கணும்னா கிருஷ்ணனை பார்த்தோம். இந்த ஒரு நரசிம்மேற்காக தன்னுடைய அர்ச்சாவதார ரூபத்தை கொலைச்சுண்டு இவர் சொன்ன மாதிரியே சியாமலனா வந்து இவர் சொல்ற நாம ஜபத்துக்கு தனம் கொடுத்து அபாட என் பக்தனுக்கு உதவி பண்ணிட்டு சொல்லி குதிச்சான். ஆனா பலத்தை கொடுத்து நடக்கும்போது ஒரு புள்ளல் இருந்தது. இந்த சிம்ம கதி கதி விஷ கதி கூட ஒரு பிரேம கதி குழந்தைங்க ஒரு புள்ளல் அப்படி அதை பார்த்து ஒரு காலம் பண்ணி இருக்கணும். ரெண்டு காலத்துக்கு நடக்குது. இஷ்டத்துக்கு ஒரு புல்லுக்கு தவிர ஆடு அந்த மாதிரி ஆடுங்க அத்தனையுமே பார்த்து பாடி அவர் சொல்றான். நரசிம்மத்தை சகர்ற என் பக்தி இல்லை உங்க பக்தி ஜெயிச்சது. நான் இன்னும் பார்த்ததே இல்லை. நரசிம்மத்தை பிறந்த நான் பார்த்ததே இல்லை. துவாரகா அதிசயம் கேள்விப்பட்டிருக்கேன். உடனே பார்த்தோம்னா நீர் பார்க்கணும் எங்களுக்கு பார்க்க வச்சுட்டீங்க. அதான் குருபலம். தான் பார்த்து அனுபவிக்கிறாளோ இல்லையோ கிழிச்சிடுவா. சமயத்து அம்மா பார்த்தோம்னா பசியோட இருக்கா. இந்த குழந்தைகள் எல்லாம் இங்கே சினிமா வந்து ராத்திரி 10 மணிக்கு வரும். அப்பா வந்து சீக்கிரமா தூங்க வச்சுருவான். பையன் வந்து கதவை பக்கத்து மாதிரியே எங்கேயாவது காலையில் எடுத்துக்கலாம் வாசலை கடந்து தரம் பக்கத்தையே உட்காந்துருக்கான். நம்ம கொற்ற தண்ணியில கூட கடையில் முக்கா இருக்கும் அப்படியே உட்காந்து இருக்கான். என்னாச்சு இந்த பையன் வெளில போயிருக்கான். வந்து எங்க போயிருக்கான்? இங்கேயோ வெளில போயிருக்கான். இன்னொரு பையன் நல்லது விட்டு கொடுக்க மாட்டான். இந்த பையன் வந்தோட வேண்டாம் பையன் நேரம் அப்பா பூசிதான் வந்து முதல்ல சாப்பிடணும் கடற்கரை இவன் சாப்பிட வச்சுட்டு அது போயிட்டு அம்மா சந்தோஷமா போய் தூங்கு இனிமா அம்மா பார்த்து சாப்பிட்டியான்னு கூட வைக்காது. அதுக்கப்புறம் அம்மா உட்காந்து வீடு பண்ண அழுகி சாப்பிடாங்க. நீ குழந்தைக்கு அப்பா கிட்ட சத்து வாங்கல அப்படின்னு சந்தோஷமா தூங்குவாள். அந்த மாதிரி சத்குரு ஒரு தாயார் பசியில இருந்தாலும் தன் பிள்ளைக்கு ஆகாரம் கொடுத்து அதனுடைய பிரசன்னத்தை பார்த்து சந்தோஷப்படுவாளே அதுதான் சதாச்சாரிய புருஷர்கள் பாகவதர்கள் ஆத்ம பந்துக்களை பிடிக்கணும்னா நமக்கு கிடைச்சதோ இல்லையோ மற்றவாளுக்கு கிடைக்கணும். ஆச்சரியமான காரணம். சுவாமி ராமானுஜர் எப்படிதானே பண்றார். நான் ஒருத்த நரகம் போனாலும் பரவாயில்ல இத்தனை பேருக்கு மோட்சம் கிடைச்சா பரவாயில்ல திருக்கோசியில் கோபுரத்து மேல ஏறி நின்று மந்திர ரகத்துக்கு கொத்த. அப்பதான் கேட்கிறார் குரு வேண்டா பையன் உனக்கு இது எதுக்குன்னு தெரியுமாடா இதுக்கு பிரயோஜனம் என்ன தெரியுமா? ராமானுஜர் கையை கூப்பிட்டார் நரகம் ஏண்டா நரகம்னு தெரிஞ்சு முட்டாட்டமான காரியம் பண்ணுவியா? ராமானுஜர் கையை கூப்பிட்டு தலையை தாழ்த்திண்டு நான் ஒருத்த நரகம் போனா பரவாயில்ல ஒரு 300 ஜனங்கள் மோட்சம் அடைவான்னா தப்பில்லை. அத்தனை பேரும் கதரை நான் நரசிம்மா மேத்தா கதறாரே பிரபோ இத்தனை பேருக்கு காட்சி கொடுத்தியே நான் தானே உனக்கு எத்தனை நடக்கும் காட்சி கொடுத்துட்டாரு. எனக்கு ரசமான ஆயிட்டாரு. பகவான ஒரு அசிஸ்டன்ட் நான் தான் நரசிம்ம மேத்தா அவருடைய அசிஸ்டன்ட் பி ஏ ஷா வளர்ந்துட்டாரு. உரிமை வந்துடுச்சு. ஏ சாமடா நானும் உன்னை பார்க்கணும் வா 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 இந்த கையெழுத்து ஒழுங்கா இல்லையேன்னு உடனே பிரபு வந்துருக்கான். என்ன கையெழுத்து ஒழுங்கா இல்ல இருக்கணும். பகவானை எப்படி இருக்கணும்னு பக்தாளுக்கு நன்னா தெரியும். நன்னா தெரியும். தன்னும் திருத்தாண்டினா சக்தி போட்டாலே சோத கட்டவே முடியாது கூட ஆக்கத்தை குட்டி குட்டி கையில் எடுத்து முடிச்சு போட்டு கட்டி போட்டால் அப்படி முடிச்சு போட்டுதான் நிஜமாவே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க வேர்க்க விரிவிக்க வெளியே ஓடி போயிடும் பயந்து கடற்கரை முடிச்சு போட்டு அத்தனை முடிச்சு போதே 2 வடக்கரை குறைஞ்சிருந்தா தேட இருக்கு. பக்தி சும்மா விளையாட்டு இல்லை. முடிச்சு போட்டுட்டே இருக்கணும். ஒவ்வொரு முடிச்சா எடுத்து போட்டுட்டே வர நான் முடிச்சு போடுறே நினைக்கிறேன். நான் இருக்கும்போது 2 வடக்கரை குறையும். நான் பண்ணிட்டேன் பகவான் பார்க்க போறேன் 2 வடக்கரை குறையும். அடடா முடியலையே ஏன் முடியும் அவனை கட்டி போல் இருந்தாங்க. அதுதான் பக்தி பலம். ஒவ்வொரு நாமத்தும் ஒவ்வொரு முடிச்சு போட்டுட்டே வரணும். நான் 5 நாமஜபம் பண்ணிட்டேன் அப்படின்னா 50,000 கோடி நாமஜபம் பண்ணாலே கூட பண்ணிட்டு 2 வடக்கரை குறைதான் கட்டி போட முடியாது. இதை பண்றது 5 இல்லை பண்ணிட்டேன் அது தொப்பு கட்டி சைஸ் கூட வராது. கைது அவ்வளவு வயிறு 19 கட்டி போடுற மாதிரியா இருக்கு. அத்தனை பண்ணணும் நாமஜபம் முடிச்சு போட்டுட்டே இருக்கணும். யசோதமா 2 வரைக்கும் குறையப்படாது. நல்லா உச்சனதை உள்ளங்கா வரைக்கும் சுத்தணும். கையில் இருக்கு அங்கேயும் அச்சரப்படாது. இப்படியே நிக்க வச்சு படுத்த நன்னா அன்பு என்ற கையில் வந்து சகதேவன் கட்டினா மாதிரி அந்த அவுத்து விட கொஞ்சம் லூஸ் பண்ண கையை அசைக்கிறான். அந்த மாயில கட்டி ஓடுறோம் கொஞ்சம் நீ கடை தப்பே கிடையாது. என்ன பாடுபடுத்துற எத்தனை ஜென்மா கோடி ஜென்மா நான் மாயில மாடிட்டு கிடக்குறேன். கொஞ்ச நேரம் அந்த மாட்டிட்டு கடை
என்ன படுத்து நானும் உன்னை படுத்துறேன், இப்படியே கட்டி போட்டு உட்கார வைக்கணும், நிக்க வைக்கணும், படுக்க வைக்கணும், தூக்கிட்டு பொம்மை மாதிரி பக்தி விசேஷம் தான் அவசியம். அந்த மாதிரி நரசிம்மேதா சொல்ல பகவான் வந்துதான் திருவடியில விழுந்தா, பிரபோ இந்த பொய்யனுடைய வார்த்தைக்கு இவ்வளவு முடியாது, என்ன நடக்குதுதானே பொய்ய சொன்னேன், உன் பலத்தை வந்து நீ பொய் சொல்லலையே, பகவான் கிருஷ்ணா அதான் பொய் சொன்னா இருக்கணும். அந்த ஒரு ஸ்திதி, அந்த ஒரு பக்தி பாவத்துல எதை பண்ணாலும் கிருஷ்ணார்ப்பணம்னு பண்ணார். அப்படி ஒரு துவாரகா பீச்சம் இன்னைக்கு பார்த்தா நல்லா கொழுக்கு முழுக்குன்னு தான் இருக்குது. அப்படி ஒரு கருத்து சால கிராம மூர்த்தி தான். செந்தாமரை கண்ணு தான், செந்தாமரை கைகள் தான், செந்தாமரை பாதங்கள் தான், செங்கன் தான். அப்படி ஒரு துவாரகாதிக்கு இன்னைக்கு எத்தனை பேர் பிரத்யட்சமா பார்த்துருக்கா தெரியுமா? ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் பிருந்தாவனத்தில் கிளம்பினார். அவர் பிருந்தாவனத்தில் ரொம்ப நாள் இருந்தார். யாரோ சில பேர் துவாரகா யாத்திரை போறோம் வரேலா வரேன்னு இருக்கார். கிருஷ்ணலீலா திறந்தானே கிளம்பிட்டார். மீரா வந்தா வேண்டான்னு இருக்கான். ஆனா அப்புறம் அவனையும் கிளம்பிட்டான். இப்படி ஒரு துவாரகாதீசன் பிருந்தாவனத்தை விட்டு மீரா கிளம்ப மாட்டேன்னு சத்தியம் பண்ணி வச்சிருந்தா அவளையே கிளப்பினாச்சு. இவர் பார்த்தா துவாரகை நான் அடிக்கடி கொஞ்ச நாள் இருக்கலாம்னு கிளம்பினேன். ராஜிக்காவுக்கு போக முடியும். ராத்திரி செப்பனை கொஞ்சம் போகாத துவாரகா பக்கம், அது கிருஷ்ணனுடைய ஆபீஸ். அங்க போனா வச்சு ரொம்ப பிஸியா இருக்கும். மாத்தி 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 எதாவது நாள் இருக்கும். கிருஷ்ணனுடைய ஆபீஸ் எதுன்னு கேட்டா அற்புதமான துவாரகா. கிருஷ்ணன் ரிலாக்ஸ் பண்ற இடம் தெரியுமா? நம்ம பிருந்தாவனம். இங்க இருந்தாதான் கிருஷ்ணன் அனுபவிக்க முடியும். நம்ம போன சஞ்சீவ சக்கரம் கதையெல்லாம் வச்சுருக்கோம். சமயத்தில் நம்ம மாத்துக்கு ரொம்ப பிடிச்சவா மாத்துக்கா ஆத்து மாமாவோ குழந்தைகளோ எங்கேயாவது ஹையர் போஸ்ட் இருக்கா மத்தியானம் 12 மணிக்கு ஃபோன் பண்ணோம்னா வேற வேலை முதல்ல போனை போய் இவ்வளவு டென்ஷனா இருக்காங்க, பேச கூட மாறும். ஆத்து வந்து பேசினா போராதோம். இந்த மாதிரி துவாரகைக்கு நீ போனேன் கிருஷ்ணன் அனுபவிக்க முடியாது. அப்படியே பார்த்துட்டே இருக்கும். அவ்வளவுதான். பிருந்தாவனத்தை ரிலாக்ஸா இருக்கும். ஆனந்தமா கையை கோர்த்துன்னு ரத பரிக்கிரமா பண்ணலாம், கோவத்தை கிரி பரிக்கிரமா பண்ணலாம், ஜலக்கீழ பண்ணலாம், போகாதே. அது துவாரக வைகுண்டத்துடைய ஸ்வரூபம். பிருந்தாவனம் கோலோக பிருந்தாவனத்துடைய ஸ்வரூபம். துவாரகை போற காலத்துலாம் சங்கு சக்கர முத்திரையெல்லாம் வந்துடும். நாராயண பக்தன் ஆயிடுவார். அப்புறம் எவ்வளவு 4 குறிச்சோட தான் பெருமாளை பார்க்கணும். வேண்டாம், நீ அழகாக பிரபு நிற்கிறா, தீபந்தி ரூபத்தில் இருக்கான், கையில பிள்ளாங்க வச்சுட்டு இருக்கான், ஜோரா இதை பார்க்கலாம். போகாதே 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 ராத்திரி முழுக்க ராதிகா சொல்லிட்டே இருக்க. அதையும் கேட்காம கிளம்பிட்டார். ராதிகா சொல்லி துவாரகை பார்க்கணும் கிளம்பிட்டார். ஜோரா துவாரகை போன உடனே முத்ராவனம் பண்ணியாச்சு. தங்கி சக்கர முத்திரையை வச்சு விட்டா உடனே நாராயணா 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 ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டார். நீங்க அழகா கொஞ்ச நாள் துவாரகை இருந்தாலும் இந்த ஓரத்தில் இந்த பிருந்தாவனம் 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 இருந்துச்சு. அங்கேயாவது கிளம்பி வந்தா திரும்ப ஜோர பிருந்தாவனத்துக்கு வந்துட்டா. வந்து அப்பதான் இறங்கியிருப்பா. ராத்திரி நேரம் வந்துட்டா, படுக்கலான்னு படுத்தா. ராதை வந்துட்டா. உமக்கு யார் பிருந்தாவனம் கொடுத்த கலந்து வயல உனக்கு துவாரகனா சரிபட்டு வரும். நீங்க வாசி இடம் கிடையாது. கிளம்பு 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 துவாரகைக்கு போ. சங்கு சக்கர முத்திரையெல்லாம் போட்டு நீங்க வந்துட்டியோ. இங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. இங்க ஆச்சாரம் கிடையாது, அனுஷ்டானம் கிடையாது, சடங்கு கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது. குடிக்கிறையோ பல்லு பேசுறியோ அதெல்லாம் அரச கடை. ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணன் சொல்லணும். அவ்வளவுதான். இன்னைக்கு பிருந்தாவனம் உத்தரவு ரூல்ஸ் இதுதான். வேற எதுவும் கிடையாது. எத்தனை பேர் குளிக்கலாம் என்ன கூட ஒண்ணுமே தெரியாது. என்ன பிரேமையிலேயே குளிச்சுருக்கனால சரீரத்தை அசுத்தியே வராது. அவன் சுத்தம் தான். எல்லாரும் அழித்து போகிறத கங்கையில குளிக்கலாம். கங்கை அழித்து போகிறது எங்க போக அவசியம் இருக்கு? பகவானுடைய திருவடி ஜலம் தான். அவள் சுத்தமாகத்தான் இருக்கா. இந்த மாதிரி பிரேமையில குளிக்கிறவா அவளுக்கு ஒண்ணு நான் கிளம்புதான். அவரே பார்த்தார், கையை கூப்பிங்க. நீ என்ன சொல்றேன்னு பார்க்கறதுக்காகத்தான் வந்தேன். ராதே ராதா மாதா நீ அப்படி பேசுறீங்க, எப்படி பேசுறேன்னு தெரிஞ்சதுதான் வந்தேன். அழகா தெரிவித்தார். உன்னுடைய ஆசீர்வாதம் துவாரகை போனேன். திரும்ப ஆசீர்வாதம் வந்ததுக்காக வந்தேன். சந்தோஷமா துவாரகை போறேன். ஆனா நீ நினைச்சுட்டு இருந்தா போதும். ஏன்னா ராதை யார் நினைக்கிறான்னு கேட்டா பிருந்தாவனம் யார் போயிட்டு அவங்க நினைச்சுட்டே இருக்காங்க. போய்க்காலே 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 இருந்திருக்காங்க இருந்திருக்காங்க இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால இங்க இருக்கிற இடத்துல துவாரகா போயிட்டா வச்சுக்கோங்க. ஒருத்தன் போயிட்டானே நீ வச்சுட்டு இருப்ப. நீ ஸ்மரிச்சா போதும். யாரு கிருஷ்ண ஸ்மரணையே இல்லைன்னா கூட ராதை நீ ஸ்மரிச்சுட்டா எனக்கு என்ன வேணும்? நீ சரீரம் என்னமோ துவாரத்தில் இருக்கா. ஆனா நிச்சயமா உன் கிட்ட இருக்கிறதுனால நான் ரஜ பாக்கிதான் சொல்லிட்டு திரும்ப துவாரகா. அப்படி ஒரு துவாரகா. சங்காதி ராஜபுத்திரன்னு ஒரு ஆச்சரியமான துவாரகாதீசன் பக்தர். ரஜபூமிக்கு எத்தனை பக்தர்கள் உண்டோ அதே போல துவாரகாதீசன் பக்தர் கூட இன்ன வரைக்கும் உண்டு. ஏன்னா நீராவே முழுந்திருக்கான அந்த பலம் தான், வேற ஒண்ணும் இல்லை.
நீராவ மொழியிருக்கான்ற ஒரு காரணத்தினாலேயே துவாரகாதிகம் அசாத்தியமான ஒரு பலம் இருந்துட்டுதான் இருக்கு. போட்டி போடுறது இன்னி வரைக்கும். ஜென்மாஷ்டமி உற்சவம் பிருந்தாவனம் நல்லா இருக்கும். ஆனா கீழே லைவ்ல பார்த்தோம்னா துவாரகா தான் இன்னி வரைக்கும். அந்த ராத்திரி ஜென்மாஷ்டமி துவாரகையை பார்க்கணும், ஆச்சரியமா இருக்கும். இது குறைக்க அங்க துவாரகை வந்து குறைக்கலாம். ஆனா கொண்டாடுறது இன்ன வரைக்கும் துவாரகை விசேஷமா தான் இருக்கு. பார்த்தோம்னா துவாரகை இது ஜென்மாஷ்டமி உற்சவம் அத்தனை சிரேஷ்டம். பல பேருக்கு எல்லாம் தெரியல. துவாரகா நடந்துருக்கு ரொம்ப வசத்தியம். இதையோ தான் துவாரகை கொச்சியிலும் அவள் பிரி கொடுத்ததான ஒரு துவாரகை அச்சு என்பதை நான் சங்கத்தோட மதம் பண்ண வரைக்கும் இன்னைக்கு நடத்தி இருக்கு. அற்புதமான அந்த மாதிரி ஆச்சரியமான பன்வாஜி ராஜபுத்திர துவாரகாரீதாரண தோடுதி கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு தியானம் பண்ணிட்டு இருக்கார். அவர் எங்கேயோ இருக்கார், தள்ளி இருக்கார், துவாரகை ரொம்ப தள்ளி இருக்கார். ஒரு சந்தர்ப்பம் தீபாவளி, எல்லாரும் ஆனந்தமா கொண்டாடுறார். ராமபக்தர்கள்லாம் தீபாவளி வித்தியாசமா கொண்டாடுறார். எங்க ராமன் அயோத்தியாவுக்கு வந்த நாள் அப்படிங்கிற கிருஷ்ண பக்தர்கள் இல்லை எங்க கிட்டாருடைய தினம் நீ யார் அப்படிங்கிறது. அது ஆச்சரியமா இருக்கு. தீபாவளி வந்ததுனால கிருஷ்ணன் 16,100 ஸ்திரீகள் கிடைச்சார். நரகாசுர வதம் பண்ணிதான் பகவான் கல்யாணம் பண்ணாலும் தீபாவளி கொண்டாடும். பகவானுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் மாதிரி தீபாவளி. நமக்கு என்னடாமா நகையை வாங்கலாமா, பட்டு புடவை வாங்கலாமா, வஸ்திரம் வாங்கலாமா, லட்டு பண்ணலாமா, ஜிலேபி பண்ணலாமா, இந்த வாட்டி கடையில் ஆர்டர் கொடுத்துடலாமா, குழந்தைக்கு 500 ரூபாய் பட்டாசு வாங்கலாம், இப்படிதான் புத்தி போகணும். பக்தி தீபாவளிகள் உள்ளுக்குள்ள நிஜமாவே ஞான விளக்கேற்றி பார்க்கணும், ஞான விளக்கேற்றி வைத்து பிடிக்கணும் பிறகு. அந்த மாதிரி ஆச்சரியமான தீபாவளி. இந்த பன்வாஜி ராஜபுத்திர மயிர்கால்கள் குத்துண்டு கண்கள் ஆனந்த வாசம் வெளியே பசன் விடியோடிய பசனம் பண்ண தீபாவளி. நமக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. இந்த வரத்துல பார்க்க விடியோடிய பசனம் பண்ண தீபாவளி. ஆஹா கிருஷ்ணன் அழகா நரகாசம் மதம் பண்ண ஜாலியா பசனம் நம்ம கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. நம்ம அன்னைக்கு தான் கிருஷ்ணான்னு சொல்றதே கிடையாது. அதான் கிருஷ்ணன். இன்னைக்கு நிறைய நாமஜபம் பண்ணணும், எனக்கு சொல்றதே இல்லை. என்ன பாருங்க, புது ட்ரெஸ்ஸை போட்டு 10 பேர் காட்டலாமா, அவளுக்கு போய் சீட்டை கொடுக்கலாமா, போன் பண்ணி ஹாப்பி தீபாவளி சொல்லலாமா, இதுதான் நான் சொல்றது. நிஜமாவே பண்டிகைகள் நிஜமாவே பகவத் சாநித்தியம் தெரியும். பகவத் சிந்தனையே இல்லையே. முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. அன்னைக்கு காத்தால புது வஸ்திரம் உடுத்திண்டு நன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தீபாவளி வேகத்தை முடிஞ்சிட்டு அக்கறான படுத்துன்னு டிவி பார்க்கறதா நம்ம வாழ்க்கையா இருக்கு. அந்த தீபாவளி அன்னைக்கு நாமஜபம் பண்ணீங்கன்னா தெரியும் கிருஷ்ண பலம் என்ன, கிருஷ்ண சாநித்தியம் சத்தியமா வர முடியும். பண்ண ஆசைக்கிறோம் துள்ளி விரிச்சு ஆடி நாமஜபம் பண்ண வேண்டிய ஒரு நாள் தீபாவளி. அத்தனை பேர் உட்கார்ந்து கிருஷ்ண பஜனை பண்ண வேண்டிய ஒரு நாள் தீபாவளி. குடும்பத்துக்கு அத்தனை பேர் உட்கார்ந்து அன்னைக்கு கிருஷ்ண பஜனை சத்தியமா பண்ணியே ஆகணும். ராமவசனம் ராமவசனம் பண்ணியே ஆகணும், பண்ணியே ஆகணும். அத்தனை சிரேஷ்டம் தீபாவளி. அந்த மாதிரி ஆனந்தமா அவெல்லாம் பஜனை பண்ணிட்டு இருக்க அந்த பன்வாஜி ராஜபுத்திர அவ தேசத்திற்கு ஜனங்கள் ராஜனுடைய மந்திரியோ ராஜனுடைய மந்திரி இந்த ராஜன் எல்லாரும் உட்கார்ந்து ஆனந்தமா பஜனை பண்ணிட்டு இருக்காரு. ஜோரா ஒரு பஜனை. அது பன்வாஜி ராஜபுத்திர கண்கள் ஆனந்த வாசம் வழிய மயிர்கால்கள் சுத்தி நிற்க பிரபோ நாங்கெல்லாம் பாக்கியவான்கள் கலியுகத்தை பிறந்து அதனாலேயே தீபாவளி கொண்டாடும். கலியுகத்தை பிறந்த தரத்திற்காக ஆனந்தம் ஆடி பாடி ஜோரா பஜனை பண்ணிட்டே இருந்தார். திடீர்னு தன்னுடைய அங்கத்தில் ஆப்பிட்டு அங்கத்தில் தட்ட ஆரம்பிச்சார். அங்கத்தில் பிடிச்சி நம்ம தப்பா ஒன்றும் புரியல ராஜனுக்கு. எல்லாரும் வருஷம் அமைதியாயிட்டா. பஜனை எல்லா பக்கம் நின்று போய் ஆப்பிட்டாங்க தான் ஒரு 10 நிமிடம் நின்று போயிட்டான். வஸ்திரத்தை பிடிச்சி பிடிச்சி அணைச்சிட்டேன். ராஜனுக்கு ஒன்றும் புரியல. அதப்பா கிருஷ்ணா அப்படின்ட்டா. ராஜன் கேட்டேன் என்ன ஆச்சு, என்ன பஜனை பண்ணி ஹா கிருஷ்ணான்னு அங்கத்தை பிடிச்சி கட்டிருக்காரு. சொன்னார் துவாரத்துல பகவானுக்கு தீபாராதனை காட்டினா காட்டுற சமயத்துல அந்த தீபத்துள்ளி ஒரு கற்பூரம் பகவானுடைய வஸ்திரத்தை விழுந்துடுத்து தீ பிடிச்சுட்டு அதை அமர்த்தார். இவர் இருக்கிறது எங்கேயோ துவாரத்தை எங்கேயோ அங்க ஆரத்தி காட்டினாலும் அந்த கற்பூரம் பகவானுடைய வஸ்திரத்தை விழுந்துதான் எரிய ஆரம்பிச்சுடுதான் இவர் இங்க அணைச்சார். இவர் வஸ்திரத்தை இவர் பண்ணாங்க அமையுமோ ராஜாவுக்கு சந்தேகம். அது முடியுமா சாத்தியமான சாத்தியம். ஏன்னா நம்மெல்லாம் உடுக்கிறது பைசா கொடுக்குறாங்கிற வஸ்திரத்தை அவ உடுக்கிறது பகவானுடைய வஸ்திரத்தை. உடுத்து கலைந்தன் சீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு கொடுத்த குழாய் மலர் சூடி கலைந்தன சூடுனை தொண்டர்களோ தெரியாத சாசனம். அதெல்லாம் யார் தெரியுமாடா, நீ உடுத்தி கலந்து போட்ட பீதாம்பரத்தை எடுத்து உடுத்திக்கிற ஒரு கூட்டம்டா.
நீ கழட்டி போட்ட மாலையை எடுத்து தலையில சூட்டிட்டு ஆடுற கூட்டண்டா உடுத்து கலைந்த நீண்டீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தன சூடுனி தொண்டர்களோ விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பைநாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. நீ உடுத்தின்ற வஸ்திரத்தை உடுத்திண்டு நீ போட்டிருந்த மாலையை கழுத்துல போட்டு ஆடி பாடி குதிச்சு கைங்கரியம் பண்ணி கிருஷ்ணா நன்னாருன்னு உனக்கு ஆசீர்வாதம் பண்ற கூட்டம் தான் நான் மங்களாசாசனம் பண்ற கூட்டம் தான் ஜெயது ஜெயதுன்னு சொல்லும்படியான ஒரு கூட்டம். இதுதான் நம்ம வஸ்திரம் வாங்கி ரவா கொடுத்தா ரிவா கொடுத்தான்னு உடுத்திட்டு முதல்ல அது கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டு அது உடுத்திண்டு அந்த கரையோட உடுத்துற சிக்கம் இருக்கே உடுத்தினா பத்மநாபனே உடுத்திங்க. அவன் உடுத்தின்ற வஸ்திரம் உடுத்தினோம்னா அவனே வஸ்திரமா உடுத்திக்கிறது தானே. ஒரு துள்ளு துள்ளு வந்துடும் நெஞ்ச நிமிர்ந்து போறது எல்லாரும் என்ன யாரோட என்னோட பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகும்போது அசாத்தியம் கொடுத்து கலைந்த நீண்ட கவாது அனுபவிச்சவா இருக்காளா. உத்தவர் புது வஸ்திரமே உடுத்த மாட்டார். அன்னைக்கு கிருஷ்ணன் உடுத்து கலந்து அப்படி போட்டத நீங்க பார்த்துட்டு சட்டத்தில் இப்படி வாங்கி முடிச்சு விடுவேன். கேட்கறதா கிடையாது, பிடிக்கிறது தான். கேட்டா செஞ்சது அதெல்லாம் கிடையாது. போய் ஒரு பிடிங்கலாம் அவர் பகவானுக்கு கழட்டி இப்படி போடுறதுல அப்படியே பிடிந்து ஓடுதே. இதா உன்னுடைய திருத்தொடை திவ்ய பிரவேசம், உன்னுடைய முட்டி, உன்னுடைய முழங்கால், உன்னுடைய கணுக்கால் நாங்கெல்லாம் தொட முடியாது. உரசிந்து கிடக்கிறது. உன் கிருஷ்ணபாகத்தை பார்க்கறது என்னமோ பாடுபடுத்தது. அது உரசிந்து நடினால நீ உட்கார அதோட விளையாடு. அப்பதான் எழுந்து உதறிட்ட இன்னும் அது வருஷம் விடுவாளோ. கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்திலாம் ஒண்ணா உன் வஸ்திரத்தை உடுத்தினது போட அப்படின்னு உடுத்து கலைந்தன் கீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு. அழுக்குடந்த எச்சில் நாட்கள் பிரபு கொடுக்கிறானா என்ன மோட்சம் இருக்கா, சொர்க்கலோகம் இருக்கா? அழகான ஸ்ரீயோட சத்தியா நஷ்டம். தங்கம் அசத்தியோ உலகமே ஒண்ணு, பிரபஞ்சமே காணாமல் விளையாட்டு. இது வசத்தியோ பிரபுவுடைய வஸ்திரம் 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 சுக்கம். என்ன இது சிரேஷ்டம். அம்மா கொடுத்த வஸ்திரம் வசத்தியா இல்ல. 10,000 20,000 50,000 ரூபாய் கொடுத்து உலகத்தில் யாரும் கொடுத்தாத வஸ்திரத்தை கொடுத்தது வசத்தியா? ஒரு வருஷம் அத்தனை பேரும் பார்த்து பார்த்து போட்டி போட்டுக்கிட்ட வஸ்திரம் வசத்தியா? எந்தருமோ சரணகமலத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் பாம்பு கையில் கழும்ப யாரும் பார்க்க முடியாதபடி மரத்தின்று கிடக்கிற அந்த வீராம்பரத்தை உடுக்கிற சுகம் உடுத்து கலைந்த வீரகவாடு உடுத்து கலப்பது. எந்த பாம்பு கையில் கழும்பு யாருக்கும் தெரியாம எம்பெருமான் நேற்றிய மேல இழுத்து இழுத்து மறைச்சிருக்கான். அந்த பாம்பு கையிலுடைய கதைய, அந்த கழும்பு கதைய அவன் வஸ்திரம் தான் அழகா. நாங்கெல்லாம் ஒன்றும் சொல்றது இதுதான் சொல்ல வரும். அவன் உடுத்து இந்த வஸ்திரத்தை கேட்டா ஆமாமா ஐந்து ஜோரா இருக்கும். நான் வரைச்சு காத்துட்டு முடியுமா கருமையா இருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா சாப்பிட்டா இருக்கும். யசோத ஜோர அன்னைய கடவி 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 அந்த ரெண்டு ஸ்பெஷலா ஒரு குடும்பம் நான் இங்கிருந்து வீசிட்டு தான் இருக்கு. அப்படி ஒரு இது. அந்த மாதிரி அன்றாஜ் ராஜபுத்திரர் பகவத் வஸ்திரமா உடுத்திருக்க. இது கிடைச்சாலும் கிருஷ்ணா இது உனக்குன்னு கொடுத்துருவார். அப்புறமா தான் எடுத்துப்பார். அது மனைவியோ குழந்தையோ பந்துவோ சகோதரனோ சங்கமோ வெள்ளியோ வைரமோ ஐயூரியமோ பதவி பட்டம் வஸ்திரம் எதிராக அவர் உடுத்துகிற கிருஷ்ண வஸ்திரம். அதனால தன் வஸ்திரத்தை கசக்கினார். அங்க அணைஞ்சு போயிடுச்சு. ஜனங்கள் ஹா அப்படின்னு. ஆனா ராகனுக்கு கொஞ்சம் நம்ம என்னடா அது நடக்குமா கலியுகம் கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்றாரோ.
ஏதாவது ஏடாவிரமா சொல்லி ஜனங்களை கவர்றாரோ இந்த ஜனங்களை எதுக்குதான் மந்தமத்தையும் மந்த பாக்கியா உபதிருக்காத பாரதெல்லாம் படிச்சுட்டு ஏடாம நடத்துறாங்க. பாரத ஒழுங்கா படிச்சவங்க தான் வர்றாங்க. மந்தாக சம்பந்தமத்தையோடு இருக்க கல்வி வந்து நடக்குமோ பார்த்தாங்க. ருஜுப்படுத்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். உடனே ஒரு வீரண்டத்தை கடதாசி எழுதி கொடுத்தான். இந்த துவாரக்காய ஆளக்கூடிய ராஜன் இந்த ராஜனுடைய நண்பன். என்னமோ சில ருக்மிணி கடதாசி எழுதி அங்கேயும் துவாரகை கடதாசி போயிட்டே தான் இருக்கு. அதை எழுதி ஆரம்பிச்சு அங்கே அவாவா பண்ணி கடதாசி எழுதிட்டே இருக்கா. இங்க இருக்க ஓடிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி அவ்வளவு கடதாசி எழுதிட்டான். தீபாவளிதான் நல்லபடியா முடிஞ்சுதா எல்லாம் விசாரிச்சு கடைசியில தீபாவளியில துவாரகையில ஏதேனும் விசேஷம் உண்டோ கடைசியில ஒரு கேள்வி போட்டு எப்படியும் துவாரகை விசேஷம் உண்டு. இந்த தீபாவளிக்கு துவாரகையில் என்ன விசேஷம்னு கடதாசி கேள்வி போட்டு எழுதிட்டான். அழகா அவளும் தீபாவளி நல்லபடியா தெரிஞ்சது எல்லாம் எல்லாம் இந்த கடைசியில் ஒரு விசேஷம் நடந்தது. அர்ச்சகர் ரொம்ப நேரம் விடிய விடிய பக்கம் நடந்தது. அர்ச்சகர் ஆரத்தி காட்டும்போது கொஞ்சம் ஒரு அஸ்ரத்தையில அந்த கற்பூர ஆரத்தி ஒரு கற்பூரம் பகவானுடைய வீடாமரத்துல விழுந்துடுத்து பகபகன்னு எரிய ஆரம்பிச்சுடுத்து. நாங்கெல்லாம் அழகு அடித்து நடுங்கின்னு அமைக்கலான்னு போகிறதுக்குள்ள ஆச்சரியம் தானா அமைஞ்சுடுத்து அவன் கருதாசி எழுதி தூக்கி வாரி போடுறது ஓடி போனோம். அந்த பஞ்சாதி ராஜருக்கு காலில் கதறி எழுதான். நீங்க சொன்னது அசத்தியமோ சந்தேகப்பட்டேன். சந்தேகம் வந்துருதோ சத்தியம்தான். எப்படி இருக்குன்னா அப்பா என் சரீரம் தான் அன்னைக்கு இங்க இருந்தது. நீ பார்க்கும்போது சரீரம் தான் இங்க இருந்தது. அன்னைக்கு நிஜமாவே நான் துவாரத்துல தான் இருந்தேன். சரீரம் எல்லாரும் பார்க்கும்போது சரீரம் இங்க இருந்தது. ஆனா மானசீகமா துவாரகையில உட்கார்ந்து பஜனை பண்றா. நீங்க பஜனை பண்ணும்போது அப்படி உட்கார்ந்து நீங்க ஆத்துல பண்றதா ஊர் ஊரா பண்றதா முக்கியம் இல்லை. அந்த சமயத்துல பத்மநாபன் சன்னிதியில உட்கார்ந்து பண்றீங்களா மனசோட போயிடுது. சரீரம் மட்டும் இங்க இருக்குது. மற்றவ பார்க்கட்டும் கவலை கிடையாது. ஞானசீகமா பத்மநாபன் சன்னிதியில சுகமா உட்கார்ந்து ஒட்டக்கல் மண்டபம் இல்லை. அதுக்கு அடுத்த மண்டலம் இருக்கு. அப்புறம் எதிர்பார்த்து வந்து சொல்லிட்டே இருக்காது. ஆனா அந்த மண்டலத்தை உட்காந்து ஆனந்தமா பஜனை பண்ணி பாருங்களோ அப்படி பஜனைன்னா என்ன பத்மநாபன் தலை ஆசுவார் ஜோர் சுத்தம். பத்மநாபன் ஆற்றலை விட அந்த ஆதித்தேசன் தலையாட்டு வந்தார்கள். அவர் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணார். முக்கியமாக பகவானோட அசையாம இருக்காங்க. ஆதிசன் 1000 தலையை கொண்டு என்னமா பஜனை போகும் என்ன இருக்கு இல்லையா சும்மா சொல்லி கண்ணு பகவான் மேல பார்த்து ஆதித்தேசன் பார்த்து அனுபவிச்சிருந்தோளே கோடி 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 அனுபவம் கொட்டி கிடக்கு வைத்தமானி நிக்ஷேப வித்தனா கிடக்கிறான் பத்மா. அப்படி ஒரு துவாரகை கங்காதி ராஜபுத்திரர் மயங்கின துவாரகை. சித்தவுடைய நீராவுக்கு விஷம் கொடுக்கிறார். நீராவர் விஷம் ஸ்வீகரிக்கிறார். விஷம் ஸ்வீகரிச்ச உடனே துவாரகை கதவை சாத்திடுது. அப்படி சொல்லுவாங்க தேடு துவாரகை வரை துவாரகை நீரா விஷம் குடிச்ச உடனே கதவை அடைச்சி கொடுத்து கருணா பக்தி அனுபவிச்சு பார்த்தாரு. எத்தனை பெரிய கோவில் தெரியுமா? ஆனா தூங்க அத்தனை அழகு விதமான கதை. பெரிய பெரிய ஆர்கியாலஜிகள் இதுல வந்து அத்தனை பேரும் தவம் நடக்கிற துவாரகை. எப்ப பார்த்தாலும் பக்த கூட்டம். இந்த மாடுகள்லாம் பார்க்கலாம் கொழுக்கு முழுக்கு. வாடகையில கூட நம்ம யாரும் பேசிருக்காங்க. நிறுவனம் ஆகிறது. நல்ல மாடுகள் கடற்கரை ஆனந்தமா கடலாசம் கொஞ்சம் விளையாடு என் துவாரகை என் துவாரகை என் துவாரகை சொல்லும்படியான ஒரு துவாரகம். நீராடியே நெருங்கின துவாரகான உங்களையும் கொஞ்சம் இருக்க தெரியும். ஆனா அதுக்கு முதல்ல நீராக மாறும். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா
Krishna Krishna Radhe Jai Sadguru Maharaj Ki Samasta Bhagavadguru Govinda Nama Sankirtanam Jai Janaki Kanta Smaranam Gopika Jeevana Smaranam Alva Tiruvadile Sharanam Andai Tiruvadile Sharanam Yambarmana Tiruvadile Sharanam Sarvam Gurvattanam Jai Shri Radhe Krishna Satsangati Jai Shri Pujya Shri Shri Ammavat Jai Shri Bharat Mata Ki Loka Samasta Om Shanti 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 நாளைக்கு பெண்கள் முதலிட்ட பையன் பாண்டுரன் ராதே கிருஷ்ணன் காத்தால 7-8 திருக்கோளூர் தென்பட ரகசியம் இருக்கு 10-12 குருமசிம்மா 3-5 என்ன சத்தம் நமக்கே தெரியாது 6 மணிக்கு பாண்டுரன் ராதே